உற்சாக வணக்கம். தர்ஜினி அவர்களோடு சேர்ந்து நாங்களும் எல்லாரும் இணைந்து கொள்வோம். வணக்கம் தர்ஜினி அவர்கள், நடையில் இருக்கிறீங்களோ தெரியல. ஆமா, ஆ ஆமா. நான் சரி, உடையதான். இன்று பேசும் நேரம் வாசிப்பது குறைவு தானே? குறைவுதானே. ஆமாம். அமைணைந்து கொள்வோம். எல்லோரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். முதலில் கருத்து சொல்லுவரை எடுத்துக்கொள்வோம். ஆம். நான் அந்த நன்றி ஒலியை மோகனா. ஒரு கப்போடுகிறேன். தீரன் ஆம், போன்றவர்கள் கேட்கவில்லை என்றால் ஆம், அதை ஒரு ஆம். முறை கேட்டுக்கொண்டு நாங்கள் நகரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள். நன்றி. பலர் கேட்டிருப்பீர்கள், சிலர் கேட்காம இருப்பீர்கள். ஒரு கேட்டால் அதை ஒலிபரப்பிய திருப்தி நமக்கும் ஏற்படலாம். சரி, ஒலி வருகிறதா? வரவில்லை என்றால் எனக்கு ஒரு சொல்ல வேணும். இப்போது ஒலிபரப்புகிறேன். இதுதான் இன்றைய தினத்துக்காக எடுத்த தலைப்பு. எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். இது கேட்கிறதா? ஆமாம். சரி, நன்றி. இன்று ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி, மன்னிக்க வேண்டும், 19ஆம் தேதிக்கான பெற்றோர் தெய்வத்துக்கான தலைப்பு. கடந்த 2 வாரங்கள் வாய் சொல்லால் சொல்லப்பட்ட தலைப்பு தான். இதில் உங்களுடைய கருத்தை நீங்கள் எழுதுவதுதான் இன்றைய பெற்றோர் தெய்வமாக இருக்க போகிறது. நீங்கள் குரலில் பதியலாம், அல்லது எழுத்தில் தரலாம், அல்லது நேரலையில் வந்து பேசலாம். 12 வயதே நிரம்பிய ஒரு சிறுமி தனது வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துக்கு வந்து விடுகிறார். சுவையினம் மாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் அறிவிக்கிறார்கள். மருத்துவம் முழுவதுமாக கைவிடப்பட்ட நிலையில் இறுதி காலத்தை கடப்பதற்காக கொண்டு சென்று ஒரு வைப்பகம் போல இருக்கிற இடம் ஹாஸ்பீஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் இறக்கிற தருவாய் வரையில் அங்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு இடம். அது அநேகமாக எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நிச்சயம் இருக்கின்றன. உங்கள் நாடுகளிலும் இருக்கும். அந்த இடத்தில் விடப்படுகிற போது மருத்துவம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. தேவையான உணவுகள், அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்தில் பெற்றோர்களும் உற்றாரும் உறவினர் நண்பர்கள் சென்று பார்த்து அவர்களை அரங்கேற்றலாம். நெடுநாள் நோய்வாய்ப்பட்டிருந்த இந்த சிறுமி இறுதியிலே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இறுதி காலத்துக்காக இந்த ஹாஸ்பீஸில் அவர் தங்க வைக்கப்படுகிறார். அப்போது பெற்றோர்களுக்கு ஒரு குழப்பம். இதைத்தான் நீங்கள் கருத்துக்களால் தீர்த்து வைக்கப்பட போகிறீர்கள். பெற்றோர்களுக்கு ஒரு சாரார் குறிப்பிட்ட கருத்து, அவருக்கு இவ்வளவு காலமும் வாழ்ந்து தன் வாழ்வையை முடிக்கப் போகிறார். இனி அவருக்கான சந்தர்ப்பத்தை நிறைய உறவுகள் நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லி தினமும் அவரை வந்து பார்த்து உற்சாகப்படுத்தி பேசி மகிழ்ந்து விளையாடி அவர் இருக்கிற காலம் அல்லது நேரம் நிமிடம் வினாடி துளி வரைக்கும் அவர் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போவதற்கு வழி கொடுங்கள் என்கிறது ஒரு சாராருடைய கருத்து. மறுசாராருடைய கருத்து, அப்படி நீங்கள் செய்ய தொடங்கினால் இவருக்கு இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஆசை வந்துவிடும். இன்னும் இவ்வளவெல்லாம் நட்புகள், இவ்வளவு உறவுகள், சொந்தங்கள், அன்பு, பாசம், பரிசு மழை எல்லாம் பொழிகிற போது நான் வாழ வேண்டுமே என்று ஏற்கப்பட ஆரம்பித்தால் அவருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்படி நெருங்குகிற தருவாயில் மிக ஏக்கத்துடன் தான் அவர் மரணத்தை தழுவ போகிறார். ஆகவே ஆசையை காட்டாதீர்கள். இருக்கிற வரையில் நீங்கள் உங்களால் முடிந்த சாப்பாடோ அல்லது நீங்கள் முடிந்ததை அவருக்கு மகிழ்ச்சிகரமாக செய்து இறுதி காலத்தை அவருக்கு அனுபவிக்க விடுகிற நாட்களை முடித்து விடுங்கள் என்கிறது இன்னும் ஒரு சாரருடைய கருத்து. இந்த இரண்டில் உங்கள் பக்கம் எதுவாக இருக்கிறது? உறவுகளை கூட்டி இருக்கிற ஒவ்வொரு வினாடி துளிகளையும் மகிழ்ச்சியோடு இருக்க நிறைய உறவுகள் நண்பர்களுக்கு கூட்டி அழைத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதா இந்த சிறுமியை? அல்லது இல்லை, அவருக்கு விரும்பியதை பணமோ உணவோ அல்லது டிவியோ எல்லாவற்றையும் கொடுத்து பெரிய அளவு ஆசையை தூண்டாமல் இருக்கிற காலம் வரைக்கும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று பெற்றோர்கள் தங்களுக்குள்ளே அவருடைய இறுதி காலத்தை அடைவதற்கான வாய்ப்பினை கொடுப்பதற்கு அவர்கள் கடத்தி செல்வது என்பது உங்கள் கருத்தா? இதில் இருக்கக்கூடிய சரிபிழைகளை நீங்கள் சொல்லலாம். நீண்டதாக எழுத கஷ்டமாக இருந்தால் குரலில் பதிவு செய்யுங்கள், அல்லது நேரலைக்கு வந்து பேசலாம். இதுதான் இன்று ஞாயிற்றுக்கிழமைக்கான பெற்றோர் தெய்வத்துக்கான சிறப்பு தலைப்பு. புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் கருத்தை தெளிவாக முன்வைத்துக் கொள்ளுங்கள். 2 தான் ஆப்ஷன், 2 தான் தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று, அவருக்கு
உறவுகளை நண்பர்கள் எல்லாம் காட்டி ஆசையை தூண்டி வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தை கொடுப்பது. இரண்டாவது புறத்தில் இருக்கக்கூடிய விதத்தில் அவர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு விளையாடி தனக்குள்ளே இருந்து இன்பத்தை அனுபவிக்க பெற்றோர்கள் தங்களால் முடிந்ததை கொடுத்து அந்த பிள்ளையின் இறுதி நாட்களை கடக்க வைப்பது. இது உங்கள் கருத்து என்ன? தெளிவாக தாருங்கள், வாருங்கள் பேசலாம். சரி என்றால் இரண்டும் சரிதான். ஆகவே ஆனால் எங்கள் அனுபவங்களின்படி எங்கள் வாழ்க்கையினுடைய பின்னணி முன்னணி எங்களுக்கு வந்த அனுபவங்கள் கேட்ட பார்த்த சம்பவங்கள் எங்களை ஒவ்வொரு திசைகளில் இன்றைய தேதியில் புடம் போட்டிருக்கும். அது நாளைய தேதியில் மாற்றம் அடையக்கூடும். இன்று உளப்பூர்வமாக இதில் நான் தான் பெற்றோர்கள், அந்த 12 வயது பிள்ளையினுடைய அப்பா அம்மா நாம் தான் என்றால் உங்கள் கருத்து என்ன? சரி, தாருங்கள் ஒவ்வொருவராக அன்போடு. யார் முந்திக் கொள்ளுகிறீர்கள்? அல்லது எழுதியதை படித்து விடுவோமா முதல்ல? அதிலிருந்து ஏதாவது பார்க்கலாம். சரி, அப்படியே செய்து விடுவோம். 3 4 எழுதியிருக்கிறீங்கள். நான் முதலில் படிக்கட்டா? நீங்கள் நடக்கிறபடினால். வசந்தா ஜெயரீசன் அவர்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு வரவேற்றுக் கொள்வோம். பெற்றோர் தெய்வம். கடினமான தேர்வு என் பக்கம் 2 நிலை, 2வது நிலை தெரிவாகிறது. பெற்றோருடன் உறவாடி சிறுமியின் ஆசை வாழ்வுடன் ஒன்றித்து நாட்களை மகிழ்ச்சிப்படுத்தலே உகந்தது. பெற்றோர் நிலை தடுமாற்றமே. நன்றி வசந்தா ஜெகதீசன். அவர் 2வது தெரிவு செய்திருக்கிறார். இந்த ஆசையை உறவுகளை காட்டி தூண்டி விடாதீர்கள் என்பது அவர் பக்கமாக இருக்கிறது. தொடர்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம். 1வது நிலை பிறப்பு இறப்பு நம்பிக்கையில் இல்லை. பெற்றவர்கள் தான் தன் பிள்ளை மகிழ்ச்சியாக இருந்து உறவுகள் நண்பர்கள் கூடி உறவாடி மகிழ்வது சிறப்பு. பிள்ளைகளுக்கும் பெற்றவருக்கும் மன திருப்தி கிடைக்கும். நாளும் பொழுதும் வேதனை, சிறுமியின் ஆத்மாவும் ஆறுதல் பெறும் என்று நினைத்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். அவர்கள் 1வது நிலை சரியாக எடுத்திருக்கிறார் செல்வி அவர்கள். நன்றி. நகுலவதியார் அவர்களை படிக்கவா நான்? யாரும்? ஆம். நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். பெற்றோருக்கு கடினமான சூழல், என் பக்கம் இதுதான் நடக்கும் என தெரிந்த நிலை. சிறியவள் இருக்கு மட்டும் ஆனந்தமாக உண்டு விளையாடி மகிழ்ந்து உறவுகளுடன் விரும்பியபடி வாழும் காலத்தில் வாழ்வதே சிறந்தது கூட. வாழும் காலத்தில் வாழ்வதே சிறந்த மகிழ்ச்சி கூட. ஓம் சாந்தி. இறைவன் விதித்தபடி மனம் ஆறுதல் அடைந்து வாழும் நிலை சிறப்பு என்கிறார் நகுலவதியார். இவர் எந்த தெரிவுக்குள்ள வந்திருக்கிறார்? 2ஐயும் சேர்த்தாரா? அவர் இப்படி எழுதுகிறார். ஆனந்தமா. எதுக்கு? முதலாவது தெரிவு. சரி, உறவுகள் நண்பர்கள் அவருக்கு பிடித்தவர்கள் எல்லாரையும் அவரோட நித்தமும் பழகுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்பதுதான் சிறந்தது. நன்றி நகுலவதி அவர்களே. தொடர்ந்து பேசும் நேரத்திலும் பேசலாம். தொடர்கிறார் ஜெயா நடேசன் அவர்கள். பெற்றோரை தெய்வம் நிகழ்வில் 12 வயது பெண் குழந்தை தான் இன்னும் உலகில் பெற்றோருடன் தான் வாழ விரும்பும். தனிமையில் இருந்தாலும் கூட தனது சாவு எப்ப நடக்கும் என்று தெரிந்திருக்கலாம். அது உயிரோடு இருக்கும் மட்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புபவர்கள் பிள்ளையையும் அதைத்தான் விரும்புவார். ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். 1வது நிலையாக வரவேற்கிறேன் என்றும் இணைத்திருக்கிறார். சரி, அது ஜியா நடேசன் அவர்களது பக்கம். சிவதர்ஷினி அவர்கள் இது குறித்ததாக எழுதியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இது இன்னும் ஒருவர் எழுதின கருத்தா? கருத்து. அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சரி, உங்களால் வாசிக்க முடியுமா? படிக்கிறேன். ஆமாம். இரா கோவிகாந்தன், சரியாக உச்சரித்த கோபி அல்ல கோபிகாந்தன். சரி, இந்த குழந்தை வாழ்க்கையின் இறுதி நிலையில் இருக்கிறாள் என்ற உணர்வை முதலில் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த குழந்தைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சி உடையார் வெறியான வாசிங்க என்றால் எனக்கு இதை விட பெருப்பிக்க முடியாம இருக்கு. இக்குழந்தைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி உடையதாக மாற்ற வழி வகுக்க வேண்டும். அவள் விரும்பும் மனிதர்கள் அனைவரும் அருகில் இருக்கவும் தினமும் நன்றி. தினமும் எதுவாகவும் மெதுவாகவும் நினைக்கிறேன் மெதுவாகவும் மென்மையாகவும் பேச வேண்டும்.
மூன்றாவது, அவளை சந்தோஷப்படுத்தும் விடயங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பாடல், கார்ட்டூன், படித்த பிடித்த பிடித்த உணவு, ஓவியம் முக்கியம். அவள் பேசுவதை கேட்டு அவளுக்கு பக்க துணையாக இருத்தல். அவளின் மனநிலைக்கு நாம் முதலில் மாறி பயணிக்க வேண்டும். நாம் முதலில் மாறி பயணிக்க ஓ. வேண்டும். அழுகை, பயம், பதட்டம் போன்றவற்றை குறைக்கவும். அவளின் ஒவ்வொரு நிமிடமும் சலிப்பதாக மாற வேண்டும். சலிப்பற்றதாக மாற வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் வேறு சிந்தனைகள் அவளுக்கு வராது. இதர் கோவிகாந்தன் என்றது இழைத்திருக்கிறார். அதுல மோகனா சந்திக்க பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆவதும் 4ஆவது பிடித்த உணவு என்று 2 தடவை எழுதியிருக்கிறார். அதுல எங்கேயோ அவருக்கு ஒரு சின்ன இடம் இருக்குன்னு அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். அதற்காகத்தான் 3ம் 4ம் அந்த பிடித்த உணவு என்று எழுதியிருக்கிறார் நினைக்கிறார். மிக முக்கியமானது உணவு தான். பிடித்ததை அந்த நேரத்துல கொடுக்கிறதுன்றது இவருடைய விருப்பமா அங்க ஆழமா பதிஞ்சிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அழகான எழுத்து. சிலர்களை தொடுத்தெழுத்தில் எழுதி இருக்கிறார். அழகான எழுத்து வடிவா இருக்குது. கான்ட்ராக்டிங் கனநாளைக்கு இப்படி எழுத்துக்களை பாக்குறோம். அழகா இருக்கு. கொஞ்சம் கிட்ட அந்த தொடுத்து சொற்களை எழுதின அப்படின்னால சில இடங்களுக்கு புதுசா டக்குன்னு வாசிக்க கஷ்டமா இருக்கு. அந்த தினமும் மெதுவாக அந்த சொல்லி அந்த ரேனாவா மீனாவா என்று சொல்லி வாசிக்க முடியாம இருந்தது. கண்ணாடி போட்டு வாசிக்க முடியாம இருந்தது. உண்மைதான். சிவதர்ஷினி அவர்கள் இவர் எங்கிருக்கிறார், எந்த நாடு, எப்படி இவருக்கு இந்த தகவலை கொடுத்தீர்கள், ஏன் உங்கள் கருத்து வரவில்லை போன்ற சில கேள்விகளை உங்கள் பக்கம் வைத்துக் கொண்டு அடுத்த வரியில வருதா? ஓ சரி, நன்றி. பார்ப்போம், பதில் வந்தால் அதை கேட்டு தொடர்ந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்ததாக சுவிட்சர்லாந்திலிருந்து குரலும் இருக்கிறது சிவதர்ஷினியுடையது. வணக்கம், சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. பெற்றோரை தெய்வம் நிகழ்வுக்காக அதிபரவர்களின் குரலிலே கேட்ட அந்த செய்தி வெறும் செய்தியாக மட்டும் இருந்துவிடக்கூடாதா என்று மனம் நினைக்கிறது. ஆனால் இது ஒரு பெற்றோரினுடைய உண்மை நிலை, ஒரு குழந்தையினுடைய உண்மையான கடைசி நொடிகள் என்கிற போது மனவேதனையை தருகிறது. யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாது. ஆனால் யதார்த்தத்தை ஏற்றுத்தான் செல்ல வேண்டும். அந்த வகையிலே நான் என்னுடைய புத்தி கட்டினபடி 2வது நிலையை தெரிவு செய்கிறேன். அந்த குழந்தைக்கு அவருடைய வயதை கருத்தில் கொண்டு, அவருடைய மனநிலை, அவருடைய வயது பருவம், அவருடைய கடந்து வந்த பாதையிலே அவருடைய விருப்பு வெறுப்புகள் முற்று முழுதாக அந்த பிள்ளையை புரிந்து கொண்டது ஒன்றில் தாய் அல்லது தந்தையாகத்தான் இருக்க முடியும். அவர்களுக்கு இதில் முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு நொடியையும் பிள்ளை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் செதுக்க வேண்டும். திடீரென்று உறவுகள் எல்லோரும் வந்து பழகுவது, பேசுவது அந்த பிள்ளையின் மனநிலையை குழப்புவதாக கூட இருக்கலாம். ஆகவே அந்த பிள்ளையின் விருப்பம், இதுவரை அவர் இதை விரும்பினார், அவருடைய பேச்சிலிருந்து அவர் எதிர்காலத்தில் என்னென்னவாக அவர் தன்னை ஆக்க நினைத்தாரோ அந்த விடயங்களை இந்த எஞ்சி இருக்கின்ற கொஞ்ச காலத்துல அவருக்காக பெற்றோர் தர வேண்டும். அதிலே அந்த பிள்ளை தன்னை மறந்து, தன் வெளியை மறந்து அந்த சந்தோஷத்திலே அந்த காலங்களை கடக்க வேண்டும். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இருக்கும் சூழ்நிலை என்னை முழுமையாக சந்தோஷமாக வைத்திருக்கிறது என்கிற அளவுக்கு அவரை அவர் விருப்பப்படி வாழ வைக்க வேண்டும். அந்த 12 வயதுக்குரிய மகளோடு அந்த அந்த தருணத்துக்கு உரிய சிறப்போடு அவரை அந்த மிச்ச காலத்திலே வாழ வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மிக்க நன்றி. சரி, நிறைவில் பேசுவோம். நன்றி சிவதர்ஷினி அவர்களது ஆர்வத்துக்கு மீண்டும் மகிழ்ச்சி. அடுத்து அண்ணா அவர்கள், நான் படிக்கவா?
நான் படிக்கிறேன் மோகனா. ஓ வணக்கம். குழந்தையின் விருப்பை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். உறவுகள், நண்பர்கள் அங்கு வந்தால் குழந்தையை ஏக்கத்துடன் பார்ப்பார்கள். அது குழந்தைக்கும் பெற்றோர்க்கும் கவலையை மிகுதியாக்கும். ஆகவே குழந்தை தன் தாயின் அரவணைப்பிலும் தந்தையின் பாசத்திலும் உடன்பிறப்புகளுடன் கூடி விளையாடி உண்டு மகிழ்ந்து இறுதி நாளில் மகிழ்ச்சி பொங்க வாழ வேண்டும் என்று இணைத்திருக்கிறார் அனா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. நன்றி. 2வது நிலை தெரிவாகி இருக்கிறார் இல்லையா? ஆம். அப்படிதானே இல்லையா? ஆம், முதல்ல இதுதான். அவர்கிட்ட விருப்பத்தை கேட்கணுமன்றார். ஆம். அதுக்கேற்ற மாதிரி பெற்றோர்கள் நடக்கலாம்ண்டு. ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்வார்? இருக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்ய வேணும். மற்றது உறவுகள், உடன்பிறப்புகளோடு கூடி விளையாடி மகிழ்ந்து இறுதி நாளில் மகிழ்ச்சி பொங்க வாழ வேண்டும் என்பதையும் தந்திருக்கிறார். நன்றி அண்ணா அவர்களுக்கு. அடுத்து நேவிஸ் பிலிப் அவர்கள் குரல் பதிவு தந்திருக்கிறார். 2 வந்திருக்கிறது. முதலாவதை பார்ப்போம். இல்லை, அடுத்தது. வணக்கம். பெற்றோரை தெய்வம். நான் இந்த இதில் கருத்து பதிகிறது 2வது குறுகியதான் நானும் தெரிவு செய்கின்றேன். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கிறது, அப்படி ஒரு வருத்தம் இருக்கிறது, அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்று அறிகிற அந்த பெற்றோரின் மனநிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே 4 பேர் உற்றம் எல்லாரும் கூடி வந்து பல கதைகளையும் கதைத்து ஒரு ஆசையை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி இருக்கும்போது அது பெற்றோருக்கும் மன வருத்தமாக இருக்கும். ஆகவே 2வது நிலை பெற்றோர்களே அந்த குழந்தைக்கு தேவையானவைகளை கொடுத்து அந்த பிள்ளையை நன்றாக பராமரித்து அந்த கடைசி காலம் மட்டும் அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றோர் அந்த அவருடைய உறவினர்கள் அவர்கள் மட்டும் பார்த்து அந்த குழந்தையோட இருந்து அந்த பிள்ளையை நிம்மதியாக இருக்க விடுவது தான் மிகவும் சிறப்பான வழி என்று நானும் 2வது நிலையை நான் தெரிந்து கொள்கின்றேன். என்றால் எல்லோரும் கூடி வந்து செய்யும்போது அந்த பிள்ளை சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு கூட ஆசைகள் வந்துடும். அப்போதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வந்துடும். இது பெற்றோர் குடும்பம் என்று சொல்லி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு எந்த விதமான இதுகளும் இல்லாத தான் இயல்பாகவே இருந்து தன் இறுதி காலத்தை அவருடைய அந்த இறுதி காலத்தை எது நியதியோ அதன்படி அது நிச்சயமாக சந்தோஷமாக தன்னுடைய காலத்தை முடிக்கும் என்று தான் நானும் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது, சிறப்பு. இணைந்து எழுதி குரல் பதிவு தந்தவர்களுக்கு நன்றி. நாம் தொடர்ந்து இருப்பகின்ற ஏனைய உறவுகளோடும் சேர்ந்து பேசிக்கொண்டு தொடர்வோம். ஆம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய பக்கம் எதுவாக இருக்கும்? ஈஸ்வரன் நான் முந்திக் கொள்கிறார். வணக்கம் ஈஸ்வரன், நான் வாங்கோ. வணக்கம். நானும் 2வது குடும்பத்தாரோடு இருந்து வாழ்வது, அதைத்தான் என் விருப்பமாக தெரிவு செய்தேன். இந்த 11 வயதிலிருந்து 14 வயது மட்டும் ஒரு பருவம், பெண்களின் ஒரு பருவம், அதை மங்கை என்று சொல்வது. அந்த பருவம் வாழ்க்கையை ஓரளவு புரிந்து கொண்டு வாழ்வதற்கு துணியும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு வயதை தொட்டு கொண்டிருக்கும் பருவம். எனவே அந்த பிள்ளை இத்தனை வருடமாக வாழ்ந்த அந்த குடும்பத்தோடு தொடர்ந்து வாழ்வது சிறந்தது. காப்பகத்தில் போய் ஒரு நிலையத்தில் போய் பலதரப்பட்ட பிள்ளைகளுடனோ மனிதர்களுடனோ புது வாழ்க்கை ஒன்றை பல புது வாழ்க்கைகளை அறிமுகப்படுத்தி அதற்குட்பட்டு வாழ்வது, அந்த நிலையில் இந்த பிள்ளையின் சூழல் மிகவும் கஷ்டமான ஒரு அறிமுகமாகும் ஒரு சூழல். இது பழக்கப்பட்ட குடும்பம், பெற்றார், குடும்பத்தினருடன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கை என்று ஒன்று தோன்றாது, தன் நோயை தவிர. எனவே அந்த நோய் குணத்தை தணிப்பதற்காக உறவினர்களும் பெற்றோருடனும் வாழ்வது, அதைவிட வேறு எந்த சூழலும் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, அர்த்தம் உள்ளதாகத்தான் நான் நம்புகிறேன். எனவே பெற்றோருடனும் குடும்பத்தாருடனும் தொடர்ந்து வாழ்வதுதான் அந்த தொடரான அந்த பிள்ளையின் வாழ்வாக அமையும். பராமரிப்பு தான் முக்கியம். அந்த பராமரிப்பு வீட்டில் ஒரு சம்பளத்துக்காகவோ தொண்டு என்று வேலை செய்து பழகுபவர்கள் கொடுக்கும்
அந்த அனுபவத்தை விட வீட்டார் சுயமாக தூய மனதுடன் அவர்கள் வளமையான சேவையை அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளும். சந்தோஷமாக இருப்பதற்கு அது ஒரு வழிவகுக்கும் என்பது என் கருத்து. அது உண்மை. அந்த ஹாஸ்பிஸ் என்று உச்சரித்ததுக்கு காரணம் தலைப்பு எல்லாருக்கும் விளங்குவதற்காக. இதை வீடென்றே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னதன்படி இப்போ உங்களுக்கான தலைப்பு மாறுது, ஹாஸ்பிஸ் இல்லை. ஏன்னா அதல்ல கரிசனை. அதாவது அந்த பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் தெரிந்த நிலை தான் ஹாஸ்பிஸ். இப்போ நீங்கள் நினைச்ச வரை ஹாஸ்பிஸை தூக்கிடுவோம். வீட்டில் சிறுமி சிறிது காலம் மருத்துவம் நிறுத்தப்பட்டு விட்டது, ஒரு மருந்தும் இல்லை, மருத்துவர்கள் முற்றுமுழுதாக கைவிட்டார்கள். அப்போ பெற்றோர்கள் விரும்பினால் வீட்டை வைத்திருக்கலாம், மூத்தோர்கள் பலரை அது செய்வது இயல்பு. அதே போல் இந்த பிள்ளை வீட்டில் வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு தலைப்புக்கு வாங்க. நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி இந்த பிள்ளையோட பழகுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தினமும் வாங்கோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கோ என்றது ஒரு பக்கம் முதல் நிலை. ரெண்டாவது, இல்லை, வீட்டிலேயே தனி மகிழ்ச்சியை உருவாக்கி வீட்டுக்குள்ளேயே என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னா விருப்பம் வேண்டாம், மாம்பழம் 1க்கு 4 சாப்பிடலாம், அது மாதிரியான நாள். இப்போ அப்படி வச்சு அந்த கருத்தை மாற்றணும். இல்ல அது நீங்க சொன்ன அதே ஹாஸ்பிஸ் என்று சொன்னது ஆக்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்கும் விளங்குறதுக்காக. இந்த இறுதி தருணம் அதை விட்டுருங்க. இப்போ வீட்டு தான் அந்த பிள்ளையை கொண்டு வா. வீட்டில் இருக்கும் பிள்ளைக்கு அந்த பிள்ளை வெகு விரைவில் உயிர் பிரியும் என்று ஒரு கருத்தை நாங்கள் ஊட்ட மாட்டார்கள். இல்ல, ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் நிப்பாட்டி 12 வயசு. 12 வயது விளங்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒன்லி பராமரிப்பு மட்டும்தான் அந்த பிள்ளையை சார்ந்து பிற ஊக்கங்கள் வருகிறது. பின்ன அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல உண்மையான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்கும் பொழுது பராமரிப்பும் இதுதான் தேவை அந்த பிள்ளைக்கு. அது அதுல நீங்கள் இப்ப இன்றைய தலைப்பு வந்து நாங்கள் சைலண்டாக வீட்டுக்குள்ள பிள்ளைய ராணி மாதிரி அந்த பிள்ளைக்கு தேவையானது செய்கிறதா, இல்லை உறவுகளோடு பழக, உற்றாரோடு பழக, வந்து அவரை நேசியுங்கள், விருப்பப்படி கதையுங்க, அதாவது இந்த பிள்ளைக்கு பிடித்தவர்களைத்தானா அது பிழையாடுக்கக்கூடாது. இது என்னென்னா எங்களோட மன ஓட்டத்தை வெளியே கொட்டுறதுக்கான ஒரு விடயம். அப்போ இப்போ இந்த பிள்ளைக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லாரும் வரியினம், கிஃப்ட்டுகள் கொண்டறியினம் எல்லாம்ன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, அது இல்லை, அதை நாங்கள் வெளியில் காட்ட விரும்பவில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே ரெண்டும் பெற்றோருடைய நிலையில் ரெண்டும் பிள்ளையை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் விஷயம். ஆனால் அந்த பிள்ளைக்கு எது ஓப்பானதாக இருக்கும் பெற்றோர் மனநிலையில் என்பதை உங்கள் பக்கத்தில் சொல்ல வேண்டும். அதுதான் சொன்னேன். பெற்றோர் பராமரிப்பை விட வெறும் அதை விட மேலதிகமாக பராமரிப்பு என்னும் இடத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் அந்த அண்டி இறந்தவர்களும் இருக்கிறார்கள், 4-5 நாட்கள் தாண்டியும் இறந்திருக்கிறார்கள், ஒரு சில மாதங்கள் வாழ்ந்தும் இறந்திருக்கிறார்கள். அதை மிராக்கள் என்று சொல்லுவார்கள், அதிசயம். பெற்றோரே டாக்டரே சொல்லுவார், கோட் கிரேஸ், அது கடவுள் ஆசீர்வாதத்தோடு பிள்ளை 4 மாதம் இருந்து இறந்தது என்றும். 4 மணி நேரத்தில் இறந்து விட்டது என்றால் எங்களுக்கு தெரியும் அவருடைய உறுப்புகள் ஒன்றும் ஃபங்க்ஷன் பண்ணல, அவர் இருக்கிறாரே தவிர அவர் அந்த அப்படி ஒரு நிலையை அறிஞ்சிருக்கிறீங்களா? அவர்களை பராமரிப்பதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. இல்லை, பராமரிப்பும் நாளாந்த வாழ்க்கையை அவருடன் கழிப்பது. அப்படி அந்த பிள்ளை சாப்பிடும், போகும், விளையாடும், அந்த பராமரிப்பு. அத இல்ல, பெட்ல கூட இருக்கலாம். சில பேருக்கு பெட்டை விட்டு எழும்ப முடியாத சூழலும் இருக்குமோ. ட்ரீட்மெண்ட் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட், அத வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கு முடிப்பது இல்லைன்னா அங்கதான் இது தவறாக புரிதல் வருகிறது. இது வந்து கடவுள் என்று ஒருவர் இருந்தால் ஆசீர்வதித்தால் என்று தான் கதை முடியும். அந்த ஒரு மனிதன், சின்ன மனிதன் இறப்பது நிமிடம், வினாடி, நிமிடம், நாள், வாரத்துக்குள் முடிய போகிறது. ஏனென்றால் அந்த 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 உடலை ரிப்பேர் பண்ண இன்னும் முடியாது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செய்து அவர்கள் 3 பேர், அதுக்கு வேறு சிஸ்டம் இருக்குது ஆஸ்பத்திரியில், முடிவு எடுத்து தான் அந்த முடிவை எடுத்து போட்டு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துவார்கள்.
இப்போ சிலிண்டரில் இருக்கிற ஆக்களுக்கு கலட்டி விடுவது என்பது அவருடைய மரணம். இது அப்படி அல்ல. இல்லை, இவருக்கு ஒன்றும் செய்ய இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் சிலிண்டரை கூட கலட்டி விடுகிறோம் என்கிற மாதிரி. அப்படி கலட்டினால் வாழ முடியாது, அப்படி அல்ல. ஊசியிலேயோ அல்லது வேறு எதிலேயோ வைத்திருந்த விஷயத்தில் அவருக்கு இது சரி வராதுன்னு முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் இந்த கதை தொடங்க போகிறது. அப்போ இந்த பெற்றோருடைய மனதில் எந்த எண்ணம் சரியானதாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வையில் என்றுதான் இந்த கேள்வி. அண்ணா சரி, நீங்க சொன்ன பிறகு ஈஸ்வரன் அப்புறம் தொடரும். என்னுடைய கருத்து பெற்றோருடன் இருப்பது. சரி, 2வது நிலை பராமரிப்பு அதெல்லாம் இல்லை. ஏனென்றால் அது சில வினாடிகள் கூட அவருக்கு உயிர் வாழ்க்கை இருக்கலாம், வினாடிகள் இருக்கலாம், வாரமா இருக்கலாம், சில வேளைகளில் மாதமும் எடுக்கலாம். அதுதான் கடவுளுடைய அதிசயம். அதாவது இறப்பது என்பது ஒரு மனித 100 வருஷமா இருக்கலாம், 50 வருஷமா இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் எடுத்த காற்றை வெளியில விடுறதுக்கு எத்தனை வினாடிகள் எத்தனை நிமிடங்கள் எடுக்கும், அதுதான் மனித வாழ்க்கை. கண்டிப்பாய் கண்டிப்பாய். பார்ப்போம். சுவாதினரோட கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஆமா. வணக்கம். இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றபடி நானும் என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நான் முதலாவது நிலையத்தான் எடுக்கிறேன். ஏன்டா மருத்துவமே கைவிட்டுட்டுது, வீட்டுக்கு கொண்டாச்சுக்குள்ள நாங்கள் 5 பேர் இருந்து பாக்குறத விட 50 பேர் அவளோட கூடி இருக்கக்குள்ள அவளுக்கு ஒரு நாள் கூட நாளிகையால் போயிடும். அப்போ அவளோட நண்பிகள் தோழிகள் எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கக்குள்ள அவள் தன்னையே மறந்து விளையாட்டோ அவளுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு பக்கம் போய் சேரக்குள்ள அவள் மகிழ்வான நாட்களாக கழிச்சு கொள்வாள். இப்ப வேற 5 பேர் நிக்கிறதுக்கும் 50 பேர் நிக்கக்குள்ளேயும் இப்படி இருக்கும் அவளுடைய பார்வையும் அவளுடைய செயல்களும். ஆகவே நான் அதைத்தான் எடுக்கிறேன். என்னடா நாங்கள் தனியே வச்சு நாங்கள் 5 பேருமே நின்று சுரண்டாம 50 பேரோட 50 பேரோட கூட உறவுகள் செய்யறக்கூட அவள் பார்க்காதவர்கள் எல்லாரும் வந்து பார்க்கக்குள்ள கூட ஒரு இரட்டிப்பு மகிழ்வுதான் பெறும் என்று நான் நம்புகிறேன். இதுல சார் நன்றி. இதுல ஒரே ஒரு விஷயம்தான், பெற்றோர் பிள்ளையை அதிக உச்சபட்ச மகிழ்ச்சிகளை வச்சிருக்கத்தான் முடிவெடுக்கிறாரு. ஆனால் எந்த முறையில், தனித்துவமாகவா அல்லது எல்லாருக்கும் சொல்லி உறவுகளை காட்டியா என்றது ஒன்றுதான் இதுல வேறுபட போகுது. ஒரு பெற்றோரும் நினைக்க மாட்டார்கள் இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு கனவுகளை நசுக்கிட்டு ஆகணும்ன்றதை ஒருவர் நினைக்க மாட்டார்கள். நன்றி சுவாஜினி அவர்களே, நகுலவதி அவர்களும் தஜினி அவர்களும் உங்கள் கருத்துக்களை நகுலவதி அவர்கள் நன்றி. வணக்கம் வணக்கம் ஸ்ரீதரன் அவர்களே. எல்லாருக்கும் என்ன பொறுத்தவரைமோன்னா அதே இதுதான் முதலாவதான் என்ன பொறுத்தவரை சரியன்ட்டு எனக்கு அறிவுக்குதுன்றது என்னன்னு சொன்னா, அந்த புள்ளியோட இருக்கிற ஒரு அப்பா அம்மா ஒரு சகோதரங்களோட அதை விட ஒரு கூடி சகோதரங்கள்ட்ட பெரிய பாஜித்த பாமாமி மச்சான்ட்டு வந்து வீட்டுல இருக்க அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் இது கூடும். என்னன்னு சொல்றேன்னா, பிள்ளைக்கு அந்த அந்த இதே தெரியாம இருக்குமே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு ஒவ்வொரு வருஷம் போற மாதிரி இருக்குமே. இல்லையான்னு சொன்னா அப்பா அம்மா இருந்தோம்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்து அந்த பிள்ளைன்ற இது இன்னும் நோயாளி என்ன வேலைக்கு போகும் தவிர இதை சாத்திய கூட இருக்காது என்ன பொறுத்தவரை. ஆனால் அந்த 2 பக்கம் உண்மையா நேசம் கொண்ட குடும்ப ஆக்கள் உங்களை போல ஆக்கள் சொல்ற கருத்து, அந்த பிள்ளைக்கு ஆசையை தூண்டி விடாதீங்கோ, அது வாழணுமென்று ஏங்க போகுது, நான் சாகக்கூடாது அப்பாண்டு அழுதா இப்படி இருக்கும் என்ற பிள்ளை. அதுதான் இந்த இதுல என்னுடைய மன ஓட்டம் இதுக்குள்ள நுழைய வேண்டும். 2ம் மகிழ்ச்சி தான். ஆனா இந்த தயதப்பின குழப்புது சமூகம். ஆசையை தூண்டிடாதீங்கோ, அப்ப உறவுகளை காட்டி ஆசையை தூண்டிடாதீங்கோ, நெச்சதெல்லாம் கொடுத்து ஆசையை தூண்டிடாதீங்கோண்டா. இவ 2ம் சரிதான். சரியான நெச்சா 2ம் சரிதான். அப்ப சரியான நிறைவா இன்னும் ஒருக்கா சொல்லுங்க அந்த கருத்தை. என்ன பொறுத்த வரையில நோமலா அந்த பிள்ளைக்கு பெற்றோரோட இருக்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி முதலாவதா என்ன பொறுத்தவரை சரியான இது பெற்றோர் இந்த பிள்ளையோட உறவுகளோட இருக்க இதுவே இருக்கிறதா வேணும். சாப்பாட்டை கொடுத்து இதை கொடுத்துறத விட அந்த பிள்ளைக்கு அந்த உறவுகளோட இருக்கதான் என்ன பொறுத்த சிறப்புண்டு என்ற கருத்து. ஆனா 2 பக்கமும் பிள்ளை விரும்பினதெல்லாம் கொடுக்க போயிடும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், வெளியாருக்கு சொல்றதும் சொல்லாம விடுறதும். அதுதான் இங்க ஒரே ஒரு வித்தியாசம். ஏனெண்டா 2 நிலையிலையும் பிள்ளை விரும்பினதெல்லாம் சாப்பிடலாம், விரும்பின மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஒரே ஒரு வேறுபாடு,
அவர்கள் குடும்பமாக தனித்திருப்பது, இல்லை ஊரோடு சேர்ந்திருப்பது என்றதுதான் அந்த விஷயம். நீங்கள் முதலாவது தெரிவு நிலையை தான் 2 தடவை தெரிவு செய்திருக்கிறீங்க. நன்றி ஸ்ரீதரன் அவர்களே, மிக்க நன்றி. நன்றி 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 நவலவதி நன்றி அவர்கள் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நான் முதலாவது நிலையிலேயே நிக்கிறேன். ஆம் என்னன்னு கேட்க இப்ப நாங்கள் தானே இப்ப டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கதையை ஆர்வமா பார்க்க எங்களை மறந்து பாக்குறோம் தானே. ஓ அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஒரே சூழலை நெடுக பார்த்து கொண்டிருக்காம வேற வேற சின்ன பிள்ளைகள் விளையாடைக்க அந்த சில வேளை சந்தோஷத்தை தான் அந்த பிள்ளை கண்டுதண்டால் அதுல மனம் மாறிடும். அங்கால மெட்ட சிந்தனைக்கு போவாது. ஆனா ஆசை வாழ வேண்டும் என்று அந்த ஆசை என்றது இப்ப என்ன நிலை என்று சொல்லல. இப்ப ஒலிம்பிக் போய் நின்று விளையாடக்கூடிய சில வருத்தங்கள் அப்படி இருக்குத்தானே. பொதுவாக நடக்க எல்லாம் முடியாத நிலைதான். நடந்து தெரிய எல்லாம் இந்த கட்டத்தில் அது இல்லை. பெட் ரெஸ்ட் தான், கட்டிலில் தான் இருக்க வேண்டும். அநேகமா அல்லாட்டி நடக்கக்கூடிய திராணி இருந்தால் மருத்துவமே என் கைவிட போகிறது. இன்னும் ஒருக்கா முயற்சிப்போம் என்று தான் நினைப்பார்கள். இது அப்படி அல்ல. அவருடைய வினாடிகள் எண்ணப்படுகிற சூழல் தான் அப்படி செய்வார்கள். ஆனால் இங்கே என்னன்னா அந்த பிள்ளை மனதார ஆசைப்பட்டுருமோண்டு இந்த அம்மா அப்பா தவிக்கிறார்கள். நாங்கள் நினைத்தாலும் கூட எனக்கு என்னென்ன அந்த பிற சந்தோஷங்களை பார்த்து மனம் மாறலாம். அந்த சந்தோஷத்துல அந்த பிள்ளை ஈடுபடைக்க தன்னை மறந்துடும். அதுதான் நீங்க மாறலாம்ன்றது, ஆசை வந்துரும்ன்றதுதான் நீ சொல்ல. ஆசையை நான் சொல்லல. எந்த இப்ப கவலையில இருக்கிறேன், இன்னொரு சந்தோஷத்தை பார்க்க அந்த கவலையை மறந்து நான் அந்த சந்தோஷத்துல ஈடுபட்டுடுவேன். ஓம். அப்ப அந்த சந்தோஷம் நீடிக்க வேணும் என்று அந்த பிள்ளை விரும்பாதா? அந்த சந்தோஷம் நாளைக்கும் கிடைக்கணும், வாங்கும் நாளைக்கும் எனக்கு நல்லா இருக்குது, பிடிச்சு கொண்டுதண்டு அந்த ஆசை தூண்டுகிற போது வாழும் எண்ணம் ஒரு பரிதாபகரமாக அந்த பிஞ்சு உள்ளத்தில் எழுவதாக பெற்றோர் நினைப்பார். இப்பவும் எழுந்து கொண்ட இப்பதான் இப்படி என்று அறிந்தால் அந்த பிள்ளை கவலையில தானே இருக்க போ. இல்ல, 2 பக்கமும் கவலைதான். 2 பக்கமும் வாழத்தான் ஆசைப்படும். எது கூட ஆசைப்படும்? எந்த நிலையில் கூட அந்த பிள்ளை சந்தோஷமாக இருந்து எல்லாம் இப்ப புதிதாக உண்ட பார்த்தா இந்த மனம் மாற்றம் அடையலாம். இப்ப புது இடத்துக்கு போய்க்க நாங்க எல்லாத்தையும் மறந்து அதை ரசிச்சு அதோட இருக்கிற மாதிரி அந்த பிள்ளை அப்படி செய்யலாம்ன்றதான் என்ற இது. அதன்படி எந்த கருத்து முதலாவதுலதான் ஒரே இதையே பார்த்து ஒரே மனநிலையில இருக்காம மாற்றம் அந்த பிள்ளைக்கும் வந்தால் சந்தோஷம் கூட வரலாம் என்றதுதான் என்னுடைய இருப்பு. நன்றி. தேடுவோம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் 2வது நிலைதான். அவரை அறிந்தவர் அம்மா அப்பா 12 வயது வரை அவரோடு இருந்தவர்கள். அவருடைய விருப்பம், அவருக்கு யாரை கண்டா சந்தோஷப்படுவார், எதை சாப்பிட்டா, அதெல்லாம் அவைகளுக்கு தான் தெரியும். நாங்க புதிதாக கொண்டு வந்து எல்லாரும் மூடியாரும் இப்படி ஒரு கொஞ்ச காலம் அந்த அவையில முதல்ல வெறுமையார்களோ தெரியாது. புதியவர்கள் என்கிற போது யாரோ கிராமத்தவர்கள் அல்ல, இவருக்கு தெரிந்த இந்த குடும்பத்தை தெரிந்த இவருடைய நண்பர்களும் இவருடைய சொந்தங்கள் நட்பு பெரியவர்களும் தான். புதுசா வெளியாக்கள் வர போறது இல்ல தானே. இல்ல, அந்த தெரிந்தவர்கள் கூட என்ன பொறுத்தவரையில முன்னா ஒருக்கா வந்துட்டு போவினோம், 2 தரம் பெறுவினோம். அவர் வாழுங்காலம் 1 நாள் 2 நாள் இருக்கு, 4 நாள் இருக்கு, ஒரு நாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு நாளே 50 குடும்பம் வந்து ஒவ்வொரு நேரத்துல இவரோட கதைச்சு சிரிச்சு கட்டில் இருந்தபடியே அவருக்கு அளவலாவி பழைய நினைவுகளை ஒரு நாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி இருந்தாலும் என்ன பொறுத்தவரையில இந்த காலத்துல அப்படி நேரம் ஒதுக்கினால் அவர்கள் கடவுளுக்கு சமம் ஒன்றுதான். சரி, ஒரு கற்பனையில் அப்படி ஒதுக்கி விடுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் விடயத்துக்குள்ள வரும். நான் அதை விரும்பவில்லை. அதனாலதான் 2வது நிலையை எடுத்துக்கொள்றேன். அவருக்கு போதுமானது தேவையானது அவரோடைய இருந்து அந்த குடியளவு தாய் இருப்பார். நிச்சயமாக இவ்வளவு காலத்தையும் அவ்வளவு முதல் குழந்தையா இருந்தால் தகப்பனும் இருப்பார். நிச்சயம் அவர் 2 பேருமே நிவர்த்தி செய்து அவரை மனதார வச்சிருந்த எந்த கணமும் சலிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு அவரை விடை அனுப்பி வைக்கிறது அது மனமுத்ததா இருக்கும். எனக்கு அப்படி ஒரு நிலை என் பக்கத்துல வருமானா நானும் அதைத்தான் செய்வேன். நிச்சயமாக 2வது நிலை. 2வது. நன்றி. பார்ப்போம். நன்றி ரஜினி அவர்களுக்கு. சாந்தினி அவர்கள் நிறைவாக பிறகு நாங்க பொறுப்படியாக பேசலாம். உங்களை தருணம் வாய்க்கிற போது குரல் தாருங்க. சொல்லலாமா? ஓம் சொல்லுங்க. ஓம்.
நானும் அந்த 2வது நிலையில தான் நிக்கிறேன். இப்ப ஓம் ஒரு குழந்தை வீட்டுல பெற்றோரோட இருக்குது அந்த குழந்தை. அப்ப அமைதியான முறையில அவர்கள் நல்லாக பராமரிக்கிறார்கள் அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு மன அமைதியாக இருக்கிறது. அதுவும் சந்தோஷமாக சகோதரங்களோட அவர்கள் குடும்ப உறவுகளோட இருந்து அந்த குழந்தை இருக்கும்போது மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமா இருக்கு. 4 பேர் வந்து கலகலன்னு பேசிட்டு ஒரு நாள் 2 நாள் மாதிரி பேசிக்கொண்டு போனா அந்த பிள்ளை ஏங்கத்தான் செய்யும். நிச்சயமாக ஏங்கும். என்ன நேற்று வந்தவங்களை இன்றைக்கு காணையில் அப்படின்ட்டு ஏங்க செய்யும். ஆனால் அது நன்மை என்று சொல்ல இயலாது. ஏன்னா பலரும் பல கதைகளையும் கதைக்கும் போது நம்மளோட ஆக்கள் தெரியும் தானே, பலரும் பல கதைகள் கதைப்பார்கள். குழப்பையும் போடுவார்கள். முன்னாலேயே கதைப்பார்கள். அப்ப அந்த பெற்றோருடைய மனநிலையை நாங்க இங்க யோசிச்சு பார்க்கணும். பெற்றோருடைய மனநிலை அவர்கள் எவ்வளவு கவலையோடு இருப்பார். அந்த 12 வயசு குழந்தையை நாங்க இழக்க போறோம் எனது கவலையோடு இருக்கும்போது 4 பேர் 4 விதமாக நீங்க அங்க காட்டியிருக்கலாம், இங்க காட்டியிருக்கலாம், அவர்கிட்ட கொண்டு போயிருக்கலாம், இவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க, சுகமா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அந்த தூண்டி விடுவார்கள். அவர்களுடைய பெற்றோர் நண்பர்கள் மட்டும் வர்றாங்கன்னு வச்சா ஒரு 10 இவருக்கு பிடித்தமான நல்ல நண்பிகள் வந்து வேரோட விளையாட கதைக்க இருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று வைத்தால் அவர்கள் பிள்ளைக்கு தைரியம் தான் சொல்லுவார்கள். கவலைப்படாத, நீ என்னோட வந்துடுவா, கவலைப்படாதன்னு தான் சொல்லுவார்கள். அப்படியா அல்லது அவர்களும் சேர்ந்து அழுது விடுவார்களா? அழமாட்டார்கள், நிச்சயமாக அழமாட்டார்கள். ஏனென்றால் 12, 13 வயசுல நண்பிகள் இருப்பார்கள் தானே. அதே வயசு பிள்ளைகள் தான் விளையாட்டுத்தனமா தான் இருப்பார்கள். அவர்கள் அதை அழமாட்டார்கள். ஐயோ அழமாட்டார்கள். முதலே கேள்விப்பட்டுட்டல்லோ ஒரு நண்பி வர்றாருன்னு வைங்கோ, அவருக்கு முதலே அம்மா அப்பா சொல்லுவி நம்ம உண்ட ஃப்ரெண்டுக்கு இப்படியான டைம் வந்துட்டுது என்று சொல்லிக்கல அந்த பிள்ளை தன்னை மீறி அழுது குளறி அப்படி கட்டி பிடிச்சி செய்ய அப்படியே நிலைமை இருக்குதுதான். ஆனாலும் பெற்றோர் சொல்லி வைக்கணும், நீங்க அந்த பிள்ளைக்கு முன்னால சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம். சரி. அப்ப பெற்றோரோடு தான் அந்த அதாவது நீங்கள் அமைதியின் மூலமாகவும் பிடித்ததன் மூலமாகவும் அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனா அதுவே வாழும் ஆசை அம்மா அப்பாவோட இப்படி இருக்கணும், அக்கா தங்கச்சியோட இப்படி இருக்கணும்னு தூண்டாதா? தூண்டினாலும் அது இயற்கை நியதி. அது நியதி. அது அப்படி ஒரு ஆசை. அந்த குழந்தை நான் குடும்பத்தோடய இருக்கிறேன். என் குடும்பம், என் சகோதரன், என் அம்மா அப்பா, என் அண்ணன் தம்பி, என்னுடைய மாமா மாமி அப்படி இருக்கிறாங்க. நான் என் குடும்பத்தோடய நான் இருக்கிறேன். சரி, அந்த பிள்ளை போகிற காலத்தில் அது அமைதியாக போயிடும். நான் இந்த 2வது நிலையத்தை நான் சரி. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறீங்க. சாதனை அவர்கள் பேச வாய்ப்புண்டா? நன்றி. வணக்கம். இனி உற்சாக வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கும் இணைந்திருக்கிற உறவுகள் அவர்களுக்கும் வணக்கம். எனக்கு என்னன்னா அந்த பிள்ளை பேசக்கூடிய பிள்ளை கதைக்கக்கூடிய பிள்ளைகள் என்றால் நான் அவாண்ட நிலைய உணர வேணும் என்று நினைச்சேன். அவ எப்படி அதை விரும்பி கொள்றோம், அவாண்ட மனநிலை எப்படி இருக்குது என்றத விளங்கி கொள்ளணும் என்று நினைச்சேன் நான் உண்டு. மற்றது பெற்றோர்கள் இதுல நீங்க பெற்றோர்ன்ற கேள்வி எல்லாம் விட்டிருந்த நீங்க பெற்றோர்கள் இதுல பிள்ளைங்க மனநிலை உணர்ந்தவர்கள் பெற்றோர்களாத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் பிள்ளை சேர்ந்திருக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாவா, இல்லாத தனியா இருக்க அவன் இயல்பு எப்படியா இருக்குது, சேர்ந்திருக்க இயல்பு எப்படியா இருக்குன்றது அவர்களுக்கு தான் தெரியும். அது அவர்கள் இதுல முடிவெடுக்கிறது அவர்கள கையில தான் இருக்கு. அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கதான் நீங்கள் இந்த கேள்வியை விட்டுருக்கிறீங்க. ஆனால் என்ன பொறுத்தளவில் அந்த பிள்ளைன்ற மனநிலைய நான் முதல் புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரிஞ்சு கொண்டால் அது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயற்பட்டால் அது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது அவர்களுக்கு இறுதி வரைக்கும் அது பயனுடையதாக இருக்கும் நினைக்கிறேனுங்க. அதுதான் எனது எண்ணம். 2வதா? பெற்றோர்கள் ஆனா சேர்ந்து இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. என்ன பிடிக்கும் அந்த மனநிலை, பிள்ளைக்கு எந்த மனநிலையில இருக்கிறதுக்கு கூட விருப்பமாக இருக்கும். அது அந்த தருணத்தில் முடிவெடுக்க முடியாத பெற்றோர் முதல் எப்படி வாழ்ந்தார், முன்னர் எப்படி எல்லாம் வாழ்ந்தார், தனிமையை விரும்புற பிள்ளையா அல்லது ஃப்ரெண்ட்ஸோட என்றதை வச்சு முடிவெடுக்கலாம்ன்றீங்க. ஆனால் பெற்றோர்கள் ஐரோப்பாவில் எங்கள் பிள்ளைகளை தனிமையில் தான் வளர்க்கிறார்கள், பிள்ளைகளுடையோ கூடி ரோட்ல நிக்கணும் என்றால் விரும்புகிறார்கள். அது ஒரு முரண்பாடு இருக்கிறது. சரி, இருந்தாலும் அந்த கருத்தாக ஏற்றுக்கொள்வோம். இப்போ உங்களை இன்னொருக்கா குழப்பி விட போறேன் திருப்பி. நன்றி எல்லாருடைய கருத்துக்கும். இதுதான் பாலன் இருக்கிறீங்களா? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இல்ல இல்ல கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம்.
என்னட்ட பொறுத்த அதிகாரிகளே இந்த பெற்றோர்களும் அந்த சேர்ந்த இந்த உறவுகளை சேர்ந்து ஜெபத்துல கண்ணீரோட ஜெபிக்கலாம். அது உறவுகளோட அல்லது குடும்பமாக மட்டுமா? குடும்பமா பெற்றோரும் மட்டும். அப்ப நீங்க ரெண்டாவதுக்குள்ள தான் வர போறீங்க. சரி, பெற்றோர்களை கண்ணீரோட எழக்கூடிய அளவுக்கு முழங்கால இருந்து ஜெபிச்சா அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு இருக்கிற ஆள் இருக்கிறார். அவரால் அட்வான்ஸ் செய்ய முடியும், புதிய அவயங்களை கொடுக்க முடியும் ஒரு செகண்ட்ல. இந்த பவர் ஆஃப் காட்டன் சொல்லி கூட யூடியூப்க்கு அனுப்பியிருக்கேன், கூட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். பாருங்க, இந்தியாவில டாக்டர் கைவிட்டப்பட அழுகி கூத்துண்ட உடம்புல இருந்து தண்ட கையால தொட்டு சுகப்படுத்திக்க ஒரு ஒரு பாலிய பிள்ளைய அது ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இப்ப கதை என்னன்னா, அந்த பிள்ளைக்கு ஆசை வாழணும் என்று எதில இருந்து தூண்டப்பட்டுரும் என்றுதான் கேட்கிறோம். இப்ப நீங்க சொல்றது சரி, அது விளைவுகளை யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், படைத்தவனு மட்டும்தான் தெரியும் விளைவு. இப்ப என்னன்னா, அந்த பிள்ளை எதை விரும்பும் என்றதை அம்மா அப்பா எப்படி முடிவெடுக்கிறது? நீங்கள் தான் அப்பாவாக இருந்தால் என்ன முடிவு செய்வீங்கள் என்றதுதான். இப்ப ஜெபம் என்றதை ஏற்றுக்கொள்றேன். அது நண்பர்கள் குடும்பத்தோடு சேர்ந்தா அல்லது தனியே ஒரு குடும்பம் மட்டுமா என்றது தனிய இல்ல. அது பரவாயில்ல, கண்ணீரோடு என்றாலும் சனங்களோட சேர்ந்தா உறவுகளோட சேர்ந்தா தனிய வாண்டு பெற்றோர் மட்டும். சரி, அதுதான் தெளிவாக கேட்க வேண்டிய. கண்ணீரோட உபவாசம் இருந்து ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். கண்ணீரோட ஜெபிக்கும். பைபிள் வசனம் இருக்குது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள். அப்ப கண்ணீரோடு உண்மையில மனதால கண்ணீர் விட்டு ஊர் கூடி ஜெபித்தால் அதுக்கும் இருக்குது. அப்ப எது உங்களுடைய தெரிவு? ஊர சொந்தங்களை எல்லாம் அறிவிச்சு கூப்பிடுவோமா? கூப்பிடண்டு பார்க்க வர சொல்லி இல்ல வந்து பழகுங்கன்றத கூட அதுக்கான வசதி வாய்ப்பை செய்யறதா, அல்லது ஒரு தரம் வேணாம் நாங்கள் ரூமை பூட்டிட்டு கண்ணீர் விட்டு ஜபிக்க போகிறோம் என்றதா? பெற்றோரே நான் அதுவரை இந்த குடும்பத்திலே என் வைஃபுக்கு 2009ஆம் ஆண்டு மே மாசம் பொருளாதார கேன்சர் வருத்தம். டாக்டர் என்ன கூப்பிட்டு தனியை சொன்னவர், அது வந்து டூ லேட், அதை நான் பரவிட்டது, காப்பாற்ற இயலாது சொல்லி எனக்கு தனியை கூப்பிட்டு தன் ஆபீஸ்ல கலைச்சவர் பெரிய டாக்டர் சேர்ந்து. நான் கண்ணீர் அப்ப நான் வந்து தெரியாது, நீங்க கண்ணீர்ல நிக்கிறீங்க, அதை ஏற்றுக்கொண்டுட்டோம். நீங்க அடுத்த பக்கத்துக்கு ஜபத்துக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்து பரிபூர்ண சுகமடைஞ்சு இன்றைக்கும் மீண்ட அது மகிழ்ச்சியான செய்தி பாலனர்களே. நான் இந்த கேள்வி நுண்ணியமாக நீங்க சொல்லிட்டீங்க ஓரளவுக்கு, நான் அதை உங்களை திருப்பி ஒருக்கா உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கிறேன். விருப்பமான நண்பர்கள் சொந்தங்களோடு கண்ணீர் விட்டு ஜெபிப்பதா, அல்லது அம்மா அப்பா சகோதரங்கள் அந்த பிள்ளையோடு மட்டும் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிப்பதா என்று பாலன் நினைக்கிறார் என்று சொன்னா காணும். அவ்வளவுதான். அம்மா அப்பா சகோதரங்களை ஜெபிச்சா அந்த ஜெபத்தை கேட்பாரு. அப்ப விருப்பமான உறவுகள் சேர்ந்து இதே மாதிரி கண்ணீர் விட்டா அதுக்கும் அது குறைவன்றீங்க. தனியா ஜெயிப்பிக்கிறது தான் கூட பலன் கிடைக்கும் என்றீங்க. சரி, நன்றி. இப்போது புரிந்தது. சரி, அது மதிவர் வந்து கண்ணீரோட ஜெபிக்கணும். கண்ணீரோட. சரி, இன்று அதுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆகவே நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கதை வந்து பெற்றோர் தெய்வம் என்ற தலைப்புக்குள்ள வர்றபடினால அதனாலதான் நான் திருப்பி கொஞ்சம் வெட்டுறேன் அந்த கதையை. ஏனென்றால் நீங்க இதுக்குள்ள இருந்து யோசிக்கணும் என்றதான் நீங்க சொன்ன கருத்து விளங்கிட்டது. ஆகவே கண்ணீரோடோ மாம்பழத்தோடையோ என்னவாக இருந்தாலும் கூடி இருந்தா அல்லது தனியே இருந்தா என்றால் நீங்க தனியே என்று 4 தடவை சொல்லி. நன்றி வாழ்நர்களே, மிக்க நன்றி. கட்ட இப்ப என்ன கதை என்றால், முதலே சொன்னேன், சரி என்றால் ரெண்டும் சரிதான். ஆனால் தடுமாற்றங்கள் வரும். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவினோம் நிறைய. எங்களுக்கு நாங்கள் குழம்பி போய் இருந்தது தான் அதிகமாக இருக்கும். இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி போலையோ அல்லது அண்மையில் ஒரு மனிதர் சொன்னார், அவர் சொன்னார், எல்லாம் சொல்லுங்கோ, நான் ஒரு கதையும் கேட்க மாட்டேன், ஆனால் காசை மட்டும் அனுப்பிடுங்க என்பது போல இருக்கிறவர்களுக்கு இந்த தலைப்பு பொருந்தாது. ஆனால் அநேகமானவர்கள் பலவீனமாகவே இருப்போம். ஒரு பதட்டம் எல்லாருக்கும். யார் சொல்வார்கள், என்ற மகள் 12 வயசுலேயே இறைவன் அடி சேரட்டும், அதுதான் தத்துவம் சொன்னாலும் அப்படி நினைக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் இல்லை. உண்மையான
அப்பாவோ அம்மாவோ என்ன எடுத்துரு மகளை விட்டுரு என்று தான் நாங்கள் கெஞ்ச ஆரம்பிப்போம். அது பேதை மனம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நாங்கள் வாழுகிற ஏன் பெற்றோர் தெய்வத்துக்கு இதுக்குள்ள உங்களோட கருத்தை நிறைவாக சொல்லலாம். நான் சொல்வது தவறாக இருந்தால் மறுத்துன்னு சொல்லலாம். எப்படி அதை கொண்டு வந்தேன் என்றால், ஏன் நாங்கள் பெற்றோர்களை இவ்வளவு வருஷமாக வாழ்ந்த நினைவுகளோடு அவர்களை தெய்வமாக பார்க்கிறோம் என்ற கதையிலும், இன்று நாம் ஐரோப்பாவுக்கு வந்து நாங்களும் பிள்ளைகளும் எப்படி வாழ்கிறோம். சாந்தினியர்கள் சொல்லும்போது ஒரு கதை சொன்னேன். பிள்ளைகள் வெளியில் நிற்க விரும்புகிறார்கள், அம்மா அப்பாக்கள் இல்லை பக்குவமாக பாதுகாப்பாக வீட்டுக்குள் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் பிள்ளையின் பக்கத்தில் பார்ப்பது இல்லை. அதுதான் அந்த சங்கதியாக வருகிறது. இப்போது அந்த பிள்ளையை வைத்து தலைப்பை பெற்றோர்களுக்கு கொண்டு வர்ற போது இப்போது கதை வேறு பக்கமாக அது இது ஒரு இயல்பில் நடக்கிற கதை. எனக்கே நிறைய கதை தெரிந்திருந்தது. ஒரு 4 கொரோனா நேரத்தில் என்று நினைக்கிறேன், ஒரு உரும்பராய் பெற்றோருடைய 10 வயசு பெண் பிள்ளைக்கு அந்த கேன்சர் வந்து அவருக்கான அந்த ஸ்டெம்ஸா எப்படி சொல்வார்கள் ஈஸ்வரனா, ஸ்டெம்ஸ், அதாவது ஸ்டெம்ஸ் பொருத்தமானது கொடுத்தால் அந்த பிள்ளை உயிர் வாக்கும் என்று அவர்கள் வந்து எனக்கு தேடி, ஏன்னா அந்த அப்பா அம்மாவை சின்ன வயசுலேருந்து நான் அவர்களை பார்த்துருக்கிறேன், என்னை விட மூத்தவர்கள். அவருடைய பேத்தி, மன்னிக்கணும், அவருடைய பேத்தி, அந்த பேரன் எங்களுக்கு தெரிந்தவர். அப்போ இங்கே வந்தபோது உதவிட்டு காட்லையில் கூட மாலை நேர ஒளிபரப்புகளில் நாங்கள் அதுக்கான உதவியை அவருடைய சௌரங்களுடைய பிள்ளை சிப்ளிங்ஸ் எல்லாம் கசின்ஸ் வந்து இந்த அதில் 1-2 ஜிபி பிள்ளைகளும் இருந்தார்கள் வந்து ஞாபகம் இருக்கு. இல்ஃபர்டில் அசோகனுடைய பேத்தி அப்போது பெரிய அந்தரமாக கிடந்தது. ஆனால் அசோகன் அண்ணா மன்னிக்கணும், உங்களோட சொந்த கதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னமும் ஊரோடு அவர்கள் வாழவில்லை. இந்த உதவியை சிங்கப்பூரிலிருந்து ஒருவர் அறிவித்த முகநூலூடாக அது பொருந்தி அந்த பிள்ளை போது சாதாரணமாக படிக்குது. அதுக்கு பிறகும் இந்த பெற்றோர்கள் ஊரோட இல்லை. இது இந்த இப்போ தலைப்பில் இல்லை. ஆனால் எப்படி நாங்கள் வாழுகிறோம், அவர்களுக்கு எங்களோட கதையில் வழியில் போகக்கூடாது, நாங்கள் அலைஞ்சு பிழைய மாட்டோம், நாங்கள் சகோதரங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் பழகுவோம் என்ற வாழ்க்கை. ஏண்டா அவர்கள் 9 சகோதரம், 9 ஆண்கள், அந்த ஒரு பெண்ணும் இல்லை சரியா. அவர்களுடைய ஒரு மூத்தவருடைய பேத்திக்குத்தான் இது நடந்தது. அப்போ சமூக வாழ்க்கையை பெற்றோர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் தேவை வந்தபோது முழு சமூகத்தையும் அவர்கள் கெஞ்சினார்கள். அது பல இடங்களில் பல வாலண்டியர்ஸ் இளைய பிள்ளையெல்லாம் சேர்ந்து கோயிலில் சங்கங்கள் எல்லாம் கூடி அந்த மச்சை என்று சொல்வோமே அதை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து பொருந்தினது. அதுக்கு பிறகு நான் 2-3 தரம் தகவலும் அனுப்பி ஃபோனும் அடித்து காய்ச்சி நான் ஒருக்கா நேர்களுக்கு நன்றி சொல்லிவிடுங்க, உங்களுக்காக பலர் வந்து கதைத்தார்கள் என்று சொல்லி ஓமோன்ட்டு அந்த இளைய பிள்ளைகள் யாருமே ரிப்ளை பண்ண இல்லை. அது விடுவோம், அது தனிப்பட்ட கதை. இப்படி 1000 பேர் இருக்கிறதானே இது தூக்கி பிடிக்க முடியாது, ஒரு கதைக்காக சொல்கிறேன். பெற்றோர்களையே மூத்த வயதில் இது என் அம்மாவுக்கு நடந்தது. நாங்கள் அவாக்கு விருப்பமான ஆக்களோட பழக, அவாக்கு உதவி செய்தாக்கள், உதவி செய்தாக்களோடு எல்லாம் என்னுடைய அம்மா வாழ்ந்த உலக நாட்டில் என் சகோதரங்கள் விரும்பவில்லை. அது எனக்கு தேவையில்லாத கதை. அது இன்னும் இவ வரையினோம் அவ வரையினோம். 75வது பிறந்த தினத்துக்கு ஆசையா கேட்டேன். அப்போ எனக்கு சுற்றியான கஷ்டம் இருந்தாலும் நான் கடன் எடுக்கிறேன். அம்மாவோட பிறந்தனால அவருக்கு பிடித்த கனடாவில் உள்ளவர்களை கூப்பிட்டு செய்யும்போது என் தம்பி மறுத்திருந்தார். திடீரென்று செய்தால் அம்மாவுக்கு மனம் கஷ்டப்படும். ஏதோ கடைசியாக திடீரென்று, ஏன்னா நாங்கள் பர்த்டே கொண்டாடுகிற குடும்பம் இல்லை, பேரப்பிள்ளை எல்லாம் செய்கிறார்களே, நாங்கள் இல்லை என்கிற போது இன்றும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் அவருக்கோ நான் காய்ச்ச ஆனந்தண்ணன் என்ன செய்கிறார், இவர் மாணிக்கப்பன்ற பேரன் என்ன செய்கிறான்னு புளியும் காய்ப்பா, என்ன பிள்ளையும் சொல்லுவார் சரியும் சொல்லுவார். இவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த மனிதர்கள் கனடாவில் வாழ்கிற போது கூடி ஒரு சாப்பாடு போட்டால் அம்மா இவ்வளவு மகிழ்ந்திருப்பார் என்றதை பற்றி. அதுக்காக எழுத்தாளர் முருகவேல் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து தான் எங்களோட அம்மா அந்த சாப்பாட்டில் வளர்ந்தான் என்று சொல்கிற பக்கத்தில் மற்றவர்களுக்கு தெரியவில்லை அந்த கதை என்பது போல. இப்போ உங்களிடம் நான் கேட்பது, எந்த முடிவும் வரட்டும், அந்த பிள்ளைக்கான நிறைவு நாள் நடந்து விட்டது சரியா.
இப்ப இந்த தலைப்பை ட்விஸ்ட் பண்றேன். ஊரை கூட்டி அழ கூப்பிடுவீங்களா, ஒருத்தருக்கும் சொல்லாமலே அடக்கம் செய்துட்டு வாழ்க்கை நடத்துவீர்களா? உங்கள் பக்கம். நீங்க 2 பக்கம் கருத்து சொன்ன நீங்கள் சரியா? இப்ப அந்த குழந்தை, அந்த சின்ன மனிதன் இறந்து விட்டார். இப்போ பெற்றோர்கள், அதுக்கப்புறமா அட்வைஸுக்கு வருவீங்க. எனவே பெற்றோர்கள் ஊர் சொந்தங்கள் அவருடைய நண்பிகளை எல்லாம் கூப்பிட்டு பார்வைக்கு, இறுதிக்கிரியைக்கு, 31க்கு ஊரையெல்லாம் கூப்பிடுவீங்களா? நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாரையும். இல்லை, நாங்கள் இப்படித்தானே ஆசைப்பட்டோம். 2வது நிலை தெரிவு செய்தவர்கள், இல்லை நாங்கள் யாருக்கும் சொல்ல போகிறதும் இல்லை, சர்ச்சிலேயோ கோயில்லையோ அல்லது ஐயரோ அல்லது ஃபாதரோ செய்து முடிச்சாச்சு, சந்தோஷம், நன்றி, வணக்கம். நன்றி மன்னா. அது 2வது நிலைதான் நான் தெரிவு செய்வேன். ஏனென்றால் மன்னா, இவ்வளவு காலம் அவர்களே திருப்தியா செய்த உறவுகள் யாரோ ஒருவருக்காகவும் அவர்களுக்காக அந்த உணவு போட்டு அந்த அவளை செலவு செய்யறதை விட நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் இப்படியான இருக்கிற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு வகையில நிச்சயமா உதவி செய்வார்கள். பணம் செலவு செய்யலாம், செய்யாமல் விடலாம். ஆனா ஊருக்கு சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன். இல்லை, சொல்ல மாட்டேன். நிச்சயமாக சொல்ல தேவையில்லை என்பதை உறுதி செய்வார்கள். ஏற்றுக்கொள்வோம். தொடரும் போதுதான் கருத்துக்கள் கோர்வையாகும். நன்றி ரஜினியர்களே. ஏனியோர்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது 2க்கும் சம்பந்தம் இருக்குதான், ஆனால் இப்ப இறந்து விட்டார். இப்ப என்ன நீ சொல்றா? தனிப்பட்ட முறையில் அழைப்புகள் விடுக்க மாட்டார்கள். தனிப்பட்ட முறையில் அழைப்புகள் சொல்ல மாட்டார்கள். பொதுவாக இப்ப இருக்கு பல ஊடகங்கள் வழியாக பல விஷயங்கள். இல்ல இப்ப நீங்கள் பார்வை நேரம் என்றும் கூட ஃபேஸ்புக்கில் போடுறீங்கள் என்றால் அது அர்த்தம் பார்க்குறாக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். இப்போ கல்யாண வீடு மாதிரி ஈஸ்வரன் அண்ணா இப்படி என்று சொல்றது இல்லை தானே. அப்படி யாரும் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு டெக்ஸ்டைல் போடுவார்கள், மற்றவர்களுக்கு பொதுவாகத்தான் அதை வெளிப்படுத்துவார்கள். ஒரு பெரிய ஒரு மண்டபம் எடுத்து அதில் ஒரு அஞ்சலி செய்து விட்டு கிரியைகளுக்காக கொண்டு போவார்கள், அடக்கத்துக்கு கொண்டு போவார்கள். அப்படி என்று வையுங்கோ. அதில் நாங்கள் இந்த அம்மா அப்பா இப்போ நாங்கள் உறவு சொந்தங்களுக்கு சொல்ல போகிறோமா அல்லது சொல்ல போகிறோம் இப்போ நடைமுறையில் சொல்லுகிறோமா இல்லையா? ரஜினி அவர்கள் இல்லை என்றார். அப்படியா இருக்கிறோம் உலகத்தில்? இல்லை, தனிப்பட்ட முறையில் சொல்வது இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு விட்டோம். இல்லை, நீங்க அதுக்கான ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அன்றைய தினமே அடக்கம் செய்துட்டீங்கன்னா யார் பார்க்கறதுங்க? நீங்கள் ஒரு 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 சின்ன ஒரு 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 ஃப்ளையர் ஒன்று செய்வீங்க, எல்லாரும் செய்துட்டு விவரங்களுக்கு தொடர்புகளுக்கு லங்காசிரியில் போடுறதுன்றது அது அடுத்த கட்டம். அதுக்கு முன்னம் போட்டுட்டு பரவ விடுவீங்கள. என்ன அதில் நீங்கள் பார்வைக்கு வைக்கிற இடம் அறிவிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆக்களை வர்றது. நீங்க என்ன நிலை எடுப்பீங்க? முதல்ல எந்த நிலை தெரிவு செய்தீங்கள்? 2வது நிலை. அப்ப தர்ஜினி அவர்கள் போல நீங்கள் 2வது நிலை. இப்பயும் நீங்க பார்வைக்கு மண்டபம் எடுக்கிறீங்க. ஏன் உறவுகள் என்னுடைய பிள்ளையினுடைய உடலை பார்ப்பதற்கா? சரி, அப்ப நீங்க சொல்றீங்க இல்ல யாருக்கும் சொல்ல தேவையில்லை, எங்கட வாட்லயே அடக்கம் செய்துட்டு கையை தட்டிட்டு வேலைக்கு போக வேண்டியதான. இல்ல, இன்றைய தலைப்பில் பேசுங்க. இன்றைய அதை இப்ப ட்விஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா தலைப்பு ஒன்றுதான். நண்பர்கள் ஊர்களோடு நாங்கள் சேர்ந்து பிள்ளையை பழக விடுவது இல்லை. அதே போல இப்ப இறந்தாயிட்டது. இப்ப நாங்க நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்வைக்கு அஞ்சலிக்கு 31 எல்லாத்துக்கும் வந்தவர்களுக்கு எல்லாம் 31 கூப்பிடுவார்கள். என்ன பார்த்து அனுதாந்தவர்களுக்கு அதில் நீங்கள் எந்த நிலை தெரிவு செய்வீங்க? 1வது 2வது? நீங்க முதலில் சொன்னபடி 2வது தான் ரஜினி அவர்களை போல. சரி, இல்ல கூப்பிடுறது இல்ல, நீங்க மண்டபம் எடுத்தாலே கூப்பிட்டதுக்கு சரிதான். சரி, அப்ப நீங்க 2வது. நான் அது சொல்வதற்கு ஆர்வம் இல்லை எனக்கு. சரி, நன்றி. கோர்வையாக்குவோம். சரி, நீங்க அனுமதித்தால் தான் வருவார்கள். பிள்ளை அப்படி நிலையில் முதல் தலைப்பில் இருந்த போதும் கூட கேள்விப்பட்டிருப்பார்கள்.
எப்போ வரலாம்னு கேட்க ஒரு பெற்றோர் 2வது நிலையில் பதில் சொல்லலாம், அன்புக்கு நன்றி ஆனால் அவள் கொஞ்சம் தனியே இருக்கட்டும் என்று சொல்லி மறுக்கலாம். அன்புக்கு நன்றி, நீங்கள் மச்சால் அவியல் மாமா அவியலையும் சொற்கா சொல்லி பிள்ளையை பார்க்க வருங்கன்னு 1வது நிலைக்கும் போகலாம். இப்போ நடந்து 2வது பாகத்துக்கு வந்துட்டோம். அந்த ஜீவன் எங்களோடு இல்லை, அதாவது உயிர் இருக்கிறது, உடல் இல்லை எங்களோடு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், மச்சான் எடுக்கிறாரு எதிர்நீரம் வரலாம்னு கேட்க இல்லை. இப்போ தர்ஜினி அவர்கள் நேரடியாக சொல்லிடுவார், அன்றைக்கு பார்க்கவே இல்லை, நீ இன்றைக்கு என்ன வர அப்படி இல்ல. தர்ஜினி அவர்களே, நீங்க முதல் தெரிவில் வந்து நீங்கள் அதை விரும்பவில்லை, வர்றவர் நீங்கள் நான் அழைத்தேன் எதிர்பார்த்தேன் வரவில்லை என்ற கோபத்துல தான் பின்னால சொல்றீங்க. அங்க ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இது அப்படி அல்ல, அப்படி அல்ல. கூப்பிட்டு வரையில இறந்ததுக்கு அப்புறம் என்ன தீயா குளற வாரீங்கள் என்றது இயல்பான கோபம். உங்கள் தெருவில் நீங்கள் கூப்பிட விரும்பவில்லை, இப்போதும் விரும்பவில்லை. ஆனால் காரணம் என்னன்னா, அது எங்களை வீட்டு பிரச்சனை, பிள்ளை இறந்துட்டது, விட்டுருங்க என்று சொல்றது போல தெரியுது எனக்கு. ஆனால் யதார்த்தத்தில் இன்று அப்படி எப்படி, இப்போ என்னுடைய அம்மான கதை திருப்பி வாரன், ஏன் 31 ஊரெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய சகோதரர்கள் ஊரெல்லாம் கூப்பிட்டார்கள், நான் போகவில்லை. இலங்கையில எல்லாம் என்னுடைய ஒரு சகோதரி சாப்பாடெல்லாம் கொடுத்து படமெல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருந்தார். அம்மாவின் நினைவாக 50 குழந்தைகளுக்கு உயிரோடு இருக்கைகள் ஒரு நாள் தானே கொடுக்க இல்லை. சரி, கதைக்கு வருவோம். இதை சொல்லி சொல்லி ஏன் சொல்கிறேன்னா, இது அப்போ தான் கூட விளங்கும். நான் சும்மா கற்பனையில் ஒரு கதையை கொண்டு வரேன், எனக்கு நிறைய தாக்கம் இது. சரியா, என்ன செத்ததுக்கு பிறகு கொண்டு தெரியாதேங்க, இருக்கிற போது ஆசைப்பட்டேன், அதை செய்யறதுக்கு தடை விதிச்சிட்டு என்றுதான் அந்த 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 சிறுமியினுடைய ஜீவன் சொல்லும். ஆனால் நாங்கள் ஒரு பெற்றோராக கதைக்கிறோம். மாற்றுறதா இருந்த கதையை பிறகு சொல்லுங்க கொஞ்சம் இதில் மற்றவருடைய கதை. ஈஸ்வரனா, நீங்கள் சிவாஜினியர்கள் நவலவதியர்கள்? நான் மாற்றுவதற்கு எதுவித காரணமும் இல்லை, அதே நிலைதான். அதாவது 2வது நீங்கள் எல்லாம் வந்து இப்போ பிள்ளையை பார்க்க வேணும் என்ற விருப்பம் எங்களுக்கு பெருசா வந்து பார்த்துட்டு போங்கோ, பியூனர்களுக்கு வேற விருப்பம் போட்டா வந்துட்டு போங்கோ. ஆனால் நான் கட்டாயப்படுத்தவில்லை. உதாரணமாக தம்பி மோகன், நான் வளர்த்த நாய், வீட்டு பிராணி, இது எங்களை ஊர்ல நடந்த, இங்கேயும் நடந்த சந்தர்ப்பம். ஊர்ல கார் அடிச்சு சீரியஸ், வீட்டுல படுத்து கிடந்து இழுத்து கொண்டிருக்குது. நான் அந்த டைம்ல யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த நாளையில இரவு ஃபுல்லாக பஸ் ஓடி வெட்டிக்குளோக்கு வந்து நான் எனது ஊரில் இறங்கி அந்த நாயை போய் தடவி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் செத்துச்சு. நீங்க போயிட்டீங்க அந்த டைம்? நான் போயிட்டேன். என்ன பார்த்துட்டு 2 மினிட்ஸ் நான் தடவினேன், தடவி ஒரு 2 மினிட்ஸ். இது இந்த செய்தி கேட்டுத்தான் கேள்விப்பட்டு தான் போனீங்களா திடீரென்று? சரி சரி சரி. இங்கேயும் ஒரு கடைசாகத்தான் கேன்சர் கண்டுபிடிச்சவங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தது. இரவு முத்தாக இழுத்து கொண்டிருந்தது. நாங்கள் போன உடனே அந்த இழுவை நின்றுட்டு ஒருத்தரம் பார்த்துச்சு தான். அவங்க கொடுத்த மருந்துகள்ற மயக்கத்துல பேரை சொல்லி அழைக்கும் பொழுது நான் கீழே இருந்து அதை ஸ்டேர்கேஸ்ல இருந்து பார்க்குற மாதிரி மேலுக்கு பார்க்குது. பின்ன இந்த கையெல்லாம் நாக்காத நக்கண்ட நாக்குது. இந்த நாய் ஒரு நன்றி கடனை தெரிவிக்கிறது வாலாட்டலும் நாக்காத தடவுறதும் தான். இந்த மிருகம், அதாவது நாய் பிராணி வெளிப்படுத்துகிற நாற்காலும் பாலும். இங்கே வளர்த்த நாயும் எங்களை பார்த்து இறுதி செகண்ட்ல நாங்கள் வளைச்சிருந்து பிள்ளைகளை நாங்களும் பார்த்து தான் அது காட் மூடினேன். அது ஒரு ஆத்ம ரீதியாக நம்பிக்கை, அது சந்தோஷமாகத்தான் அது இறந்தது. கடைசியாக சண்டை பிடிச்சிட்டு செத்த மனுஷர்களையும் சொல்றது என்ன சொல்றான் ஆரோக்கியம். பின்ன அதாவது
பீஸ்ஃபுல், சந்தோஷமாக அந்த ஆத்மா அடக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் நான் விரும்புவதும் எனது இரண்டாவது தெரிவும் அதுதான். இது Rest in செ- peace. செல்லப்பிராணியோடு முடிக்கிறீங்களா மனிதர்களுக்கும் ஒரு சேர்க்கிறீங்களா? நாய், ஒரு செல்ல அதை பிராணி, மனிதர்களுக்கும் சேர்க்கிறீர்களான்னு கேட்டேன். ஒரு பிராணிக்கு இந்த நிலை என்று சொன்னால் மனிதர்கள் எத்தனை மடங்கு அதீத நிலையில் இருப்பாங்க. ஆனா பிராணியை சரியா விளங்கி கொள்ளாதவர்கள் மனிதத்தோடு இருக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியாது, அந்த பக்கம் தெரியாது. அப்ப ஒரு மனிதத்துவத்தோடு இருக்க மாட்டார். பிராணிக்கு உள்ளூரமாக அந்த லாஸ்ட் மினிட் அதை நினைத்து ரெஸ்ட் இன் பீஸ் போனது. ஏன் மனிதர்களுக்கு பல மடங்கு அதே சிஸ்டம் தொழில்பட முடியாது இருக்கலாம். அந்த அந்த நீங்கள் ஊர்ல இல்லாத நேரம் இந்த நிலையை கேள்விப்பட்டு பலருக்கு தெரிவிச்சிருந்தால், ஒருக்கா ராசன் ஒருக்கா போய் பேரடா குஞ்சு ஒருக்கா என்னண்டு ஒருக்கா எட்டி நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன்ட்டு கேட்பீர்களா? இல்லை இதெல்லாம் ஏன் கேட்டிருந்தால் அந்த ஜீவனுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் எல்லாம். இல்ல அப்படியான ஒரு ஆறுதலே இல்லை இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய நண்பர்கள், வேலையில் நண்பர்கள், படித்த நண்பர்கள், ஊரில் சொந்தக்காரர் இருப்பினும் தானே அவைக்கு ஒரு ஃபோன் காலோ அல்லது லெட்டரோ போட்டு ஒரு நான் வேற 2 நாள் ஆகும் ஒரு என்னண்ட ஒரு காட்டி பாருங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல, நான் கூற போவதும் இல்லை, அழைக்க போவதும் இல்லை. நான் நினைத்து நான் போக வேண்டும். ஆனா என்ன, நீங்க 2 நாள் வர்றதுக்கு தாமதமாயிக்கல தச்சில அந்த செல்ல பிராணி கண்ண மூடி இருந்தா அதுதான் நடக்க இல்லை. அது சரி, சந்தோஷம். அவர் விவாதத்துக்காக கேட்கிறேன். சந்தோஷம் நடக்க இல்லை. அப்ப இதை மனிதர்களும் கோபமாக பாக்குறீங்களா? இல்ல, மனிதர்களுக்கும் அப்படி அவர்கள் ஆசைப்பட்ட முகத்தை பார்ப்பதற்கு ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு ஆசை வரலாம். அதற்காகத்தான் குடும்பத்தாரும் பெற்றோரும் பக்கத்தில் இருப்பது நல்லதண்டத்தை இந்த முடிவாக சொன்னேன். எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 10 நண்பர்கள் அவ்வளவுதானே. விரும்பினால் அவர்கள் அமையலாம். ஆனால் பெற்றோரும் குடும்பத்தாரும் பக்கத்தில் இருந்தால் ஒரு இல்ல, ரெண்டு தெருவிலும் பெற்றோர்கள்லாம் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் காப்பகத்தில் இருந்தால் அவங்க போய்த்தான் பெற்றோர்கள் பக்கத்தில் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நீங்கள் அங்க அது கொஞ்சம் பே பண்ணணும். நீங்க அங்க ரூம் எடுக்கலாம். அவரோடு சேர்ந்து தூங்க முடியாது. ஆனா அது குழப்பமான தலைப்பு. அதுக்குள்ள போகாம பெற்றோர்கள் 2 நிலையிலையும் பிள்ளையோடே நிக்கணும், கைகள்லேயே தாங்கினம். நான் மாம்பழத்தை தான் சொல்லுவேன், கணவருக்கு இனிப்புகள் கொடுக்காதீங்கன்னும், இந்தியன் ஸ்வீட் பிடிக்கும் ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னும். இந்த நேரம் எல்லாம் டாக்டரே சொல்லுவார், பிள்ளை கேட்கறது எல்லாத்தையும் உங்களோட இஷ்டப்படி செய்திருங்கோ. அப்போ இவர்களும் அப்படியே செய்கிறார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், நண்பர்கள் சொந்தங்கள் வந்து கூடி குலவுங்கோ என்று கேட்டதும், இல்லை வேண்டாம் பிள்ளையை விடுங்கோன்னு கேட்டது. நீங்கள் இல்லை பிள்ளை வேண்டாம் தனியாக இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும், நாங்கள் அம்மா அப்பா சௌரங்கள் இருக்கிறோம் என்றது தான் இந்த தலைப்பில் 2 வித்தியாசம். மற்றபடி மகிழ்ச்சிப்படுத்துறது, அவரோடு இருக்கிறது, அவருக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கறது 2 நிலையிலையும் இருக்குது. பெற்றோர் வீட்டோடு இருக்கும் பொழுது பெற்றோரும் சுற்றத்தாரும் கண்ணால பார்த்து கொண்டு இறப்பது ஏக்கம் இல்லாத அது 2 நிலையிலையும் இருக்கண்ணா. ஒன்று, அந்த இறப்புக்கு முன்பதாக, இறப்பு இன்றைக்கோ நாளைக்கோ இருந்தாலும் அதுக்கு முன்னதாக இந்த பிள்ளைக்கு எல்லாரோடையும் பழக விட்டு, இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக விளையாட விட்டு, பெட்டில் இருந்தால் கூட சிரித்து கதைச்சு நண்பிகள் எல்லாம் வந்து போகிற ஒரு நிலையும், அதை தவிர்த்த மற்ற நிலையும் தான் இதில் வித்தியாசம். கனதரம் தலைப்பு விளங்கப்படுத்திட்டேன். இவ ஏன் அப்ப இந்த அந்திரட்டி எல்லாம் செய்கிறாரு ஹோலன்? அதெல்லாம் ஒரு நாங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கெட் டுகெதரை ஒழிய அந்த நாங்கள் வாழ்க்கையில் எங்கள் எதிர்காலத்தில் பிள்ளைக்கு அதுல எந்த விதமான இது இல்லை, உள்ளீடு இல்லை. ஆனால் நீங்கள் நான் எல்லாம் எதிர்காலத்தில் அந்திரட்டி எல்லாம் செய்வோமா செய்ய மாட்டோமா? என்னை பொறுத்த அளவில் இப்பவே சாகும் முதலே சொல்லிவிட்டேன். சரி, நன்றி. அது இருப்பவர்கள் அந்திரட்டி என்று பேர் போடாம கூடி குழாவி சாப்பிட்டு எல்லாரும் பயந்து உண்டாச்சு. அது நல்ல கருத்தை ஏற்றுக்கொண்டு வரேன். நன்றி. பார்ப்போம் ஈஸ்வரனா, மற்றவர்களும் விரைவாக உங்களுடைய கருத்து. வீட்டாக்களுக்கும் சொல்லி மற்றவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், இப்படி விட்டு விடாதீங்கோ என்ற செய்யாதீங்கன்னு சொல்லி. ஓகே, சாந்தினி அவர்கள். வணக்கம்ங்க.
நான் இரண்டாவது நிலையில இருந்த பெற்றோர்கள் என்றால் அவர்கள் தங்கட பாடல செய்துட்டு இருக்கிறது தான் அது ஒரு அவற்றை இதுக்கு இது ஒழுங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மனநிலையில இருக்காமல் ஒரே மனநிலையில இருக்கக்கூடிய இது இருக்குது. இறந்தால் தெரிஞ்சு வாரது ஒரு ஆக்கட்ஸ் லெவல்ல தெரிஞ்சு வருவினம் தானே. அவர்கள் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அறிவித்தல்கள் கொடுக்காமல் இங்க நடக்கும் என்று தெரிவிக்காம தெரிஞ்சு வாரது அது மற்றவர்களுடைய மனநிலைகள். ஆனால் இவர்கள் அதை விரும்பவில்லை என்றால் தங்களுக்குள் தாங்களே செய்துட்டு இருக்கிறது தான். இல்ல இதுல நான் எங்க கொழுக்கி போடுறேன்டா, இந்த பிள்ளை தனியா இருக்கட்டும் என்று விரும்பினீங்கள், பிறகு ஊர் சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ள ஆப்பிட்டு போறீங்க. 8 செலவு செய்யணும், அதுல 8 பேரை கூப்பிடணும், அந்த 8 செய்யணும், அதுல 30 பேரை கூப்பிடணும் என்ற நிலைக்கு போயிடுறோம். ஆனா இங்க முதலாவது நிலையில மகளுடைய ஏக்கத்தை பார்த்த பெற்றோர் 2வது நிலையில ஊரை பார்க்கிறார்கள். 2வது நிலையில இப்ப மகள் இல்லை, மகளுக்கு ஏக்கமும் இல்லை, மகள் இனி உயிரோடு உடலோடு வரப்போவதும் இல்லை. அப்ப அதுக்காக உங்களை நேசித்த பெற்றோரை நேசித்த உறவுகளை கூப்பிட்டு பிள்ளையின் பெயரோடு நாங்கள் சந்தித்து சாப்பாடு சாப்பிடணும் என்றதெல்லாம் ஏன் நடக்கக்கூடாது? அப்படி முதல் 2ஆம் நிலை தெரிவு செய்தவர்கள் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பெற்றோர்கள் விரும்ப இல்ல. முதல் பிள்ளைய தனியா இருக்கணும் விரும்பின பெற்றோர் பிறகு பிள்ளை இறந்த பிறகு அப்படியே தங்கனப்பாடுல செய்து கொண்ட அறிவித்தல்கள் கொடுக்க கூடாது முறைக்கு. இல்ல அதுதான் நான் வித்தியாசம் சொன்னேன். முதல் தலைப்பில் பிள்ளையின் பார்வையில் பெற்றோர்கள், 2வது அந்த பிள்ளை இறந்த பிறகு பெற்றோரின் பார்வையில் சமூகம். பெற்றோர்கள் ஆமா அப்படி அந்த பிள்ளை இல்லத்தானே, பிள்ளை இல்லை, பிள்ளைக்காகத்தான் முதல் நிலையில் நாங்கள் தடுமாறினோம். இப்ப பிள்ளை இல்லை, இப்ப எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏனைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம். வருங்காலத்தில் இவர் பெற்றோர்களும் வாழ வேண்டிய நிலை வேண்டும். எனக்கு உதவி செய்தாக்கள் எல்லாம் இருக்கணும், நான் உதவி செய்தாக்கள் இருக்கணும், சேர்ந்து பழகி இருக்கிறோம். முதல் நிலையில நான் உங்கள் போல தெரிவு செய்கிறேன். 2ஆம் நிலை மயூரன் அழைச்சி கேட்கிற நல்ல நண்பன். அப்ப நான் சொன்னேன், மயூரன் சந்தோஷம், நீங்க கேட்டதே பெரிய ஆறுதலா இருக்குது, ஆனா கொஞ்சம் தனியே இருக்கட்டும் மறுத்தனான், அன்பாக மறுத்தனான், என்ன பிள்ளைக்காக. இப்போ பிள்ளை இல்லை, இப்போ எனக்காக பிள்ளையின் பேரில் நான் என்ன செய்ய வேண்டும் என்றதான் 2வது கொழுக்கி. பிள்ளையின் பேரில் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் மற்றவர்கள் சொல்லுங்க, இது அந்த 8 செலவோ அல்லது ஆண்டு திவசமோ அல்லது ஊருக்கு 50 பேருக்கு சாப்பாடு போடுறதோ அதை பற்றி தான் நான் பேசுறேன். வேறு யார் கருத்து சொல்றீங்கன்னா அவ்வளவு சொல்லுவாங்க, நீங்க விலக வேண்டும். சரி, சந்தோஷம், போயிட்டு வாங்க. நன்றி, மிக்க நன்றி. நாமும் விரைவில் நிறைவுக்கு வந்து விடுவோம். கண்டிப்பா, மிக்க மகிழ்ச்சி. நவலவதியார் அவர்களை வாருங்கள், சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. எனக்கு ஊரக்குட்டி அவர்கள் அவ இறந்தவரின் பேரால சாப்பாடு கொடுத்து அதை செய்ய வேணும் என்றதுதான் என்னுடைய முதல் தெரிவு. அது ஒண்டா 2ஆ? முதல்ல ஒன்று. அதேதான் நீங்களும் செய்றீங்க. பிள்ளைக்கும் செய்து நான் பிள்ளைன்ற பேர்லையும் நான் அதைத்தான் செய்வேன். ஏன் என்று மட்டும் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தான் கூட செலவாக போகுது. அது செலவு செலவை பத்தி இந்த சில இடங்கள்ல செலவை பார்க்கல. இது செய்ய வேணும்டா செய்துதானே தீர்வோம். கடை போறோம், இப்ப எனக்கு பால் வேணும்னுட்டு அங்க விலை கூட்டி இருக்குன்னுட்டு வேண்டாம வர மாட்டேன். அதே மாதிரி தான் இதையும் செய்வேன். அதே நேரம் எனது பிள்ளை மற்றது எனது முக்கிய உறவுகள், இப்ப அம்மா அப்பா அப்படியானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட செய்யணும் என்று சொல்லி அந்த இயலாதவர்கள் இருக்கிற இடங்கள், இயலாதவர்கள் தனிமையில இருக்கிறவர்களுக்கு, வயோதிபர்கள் அப்படியான அவர்களுக்கும் கொஞ்சம் உதவி கட்டாயம் செய்வேன். அது ஏன் அந்த பிள்ளை வாழும் காலத்தில் செய்யாமல் விட்டிருந்து அவர் இறந்ததுக்கு பிறகு அவற்றை பேரில் செய்கிறோம்? இது எந்த எழுதப்படாத சட்டம். எல்லோரும் என் வீட்டிலும் அதுதான் நடந்தது. அம்மாவின் பேரில், அம்மா இருக்கிற காலத்தில் அவர் பேரில் எதுவும் செய்ததில்லை.
கோயிலுக்கு அர்ச்சனைக்கும் காளாஞ்சிக்கும் காசு கொடுத்திருப்பார்கள். ஆனா எந்த பிள்ளையும் பார்க்கவில்லை. இப்பயும் அம்மாவின் பேரால் 50 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு படம் இப்ப எடுக்கிறாங்க. அம்மா இருக்கேக்க உதாரணம் அம்மா இருக்கேக்க அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் இல்ல 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 செய்யாவிட்டாலும் இப்ப நீங்க கடைசியா எல்லா சொன்ன நீங்கள் அந்த ஆ, ஏறாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஏதாவது ஆ. செய்வேன் அது ஏன் முன்னர் செய்யவில்லைன்னு தான் நான் கேட்டேன். அந்த அம்மாவே இல்ல சந்தோஷம், இத அம்மாவே இல்ல இப்ப பிள்ளையின் பேர் தானே, பிள்ளையே இத சந்தோஷப்படும். இத செய்யக்க ஆ, இத எங்கட சொந்தங்கள் உறவுகள் தெரிந்தவர்கள் என்று செய்யக்க அதோட சேர்த்து அதையும் ஒரு மற்றும்படி இது 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 செய்யணும். இப்ப யாரன் வந்து கேட்டுச்சினமெண்டா உதவி செய்யுங்கோண்டா செய்வோம். ஆனா நாங்கள் இத போய் உதவி செய்யணும் என்று சொல்லி எந்த நாளும் நினைக்க மாட்டோம் இல்ல தானே. இப்ப 12 வயது பிள்ளை, இப்ப இந்த கதையில் அவர் சாதாரணமான பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு வந்து அவருடைய ஒரு பிறந்த நாளுக்கோ அல்லது ஒரு நல்ல நாளுக்கோ 50 பேருக்கு சாப்பாடு போட்டுறதுக்கும் அவர் இல்லாத காலத்துல அவற்றை பேர்ல 50 பேருக்கு சாப்பாடு அது போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுவும் செய்திருக்கிறேன். ஆ, அதைத்தான் நான் கேட்டேன். பலர் வந்து அது இப்ப நெடுகண்டு இல்ல. ஆ, நான் எத்தனையாவது தெரியல. இப்ப இலங்கைக்கு போட்டு வரும் பொழுது எனது ஒரு பிறந்த நாள் வந்தது. அப்ப ஓ, இணையம் சொருகி விட்டது. கொஞ்சம் இடத்தை மாற்றுங்கோ, நிக்கிற இடத்தை விட்டு நகருங்கள் கொஞ்சம். சரி, அவர் வருகிற இடைவேளைக்குள் வேறொருவர் இன்னொருவர். நானும் நிறைவு ஓ செய்கிறேனுங்க. ஓ ஆம், சொன்ன அப்போது இது சொல்லிட்டு தொடர்ச்சி ஓ அந்த இப்ப பிள்ளைய பார்க்க விரும்பவில்லை என்ற பெற்றோர்களுக்கு அவர்கள் உண்மையில தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி போறோம், தங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இன்னும் காலங்கள் ஓட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதுதான் சிறப்பு. சமூகத்தோடு சேர்ந்து ஓ வாழும் சமூகம் இரண்ட வந்து ரெண்டு நிலை, என்னதான் வயிற்றில் பிறந்தாலும் நான் வேறு அவ வேறு தானே. ஓ, ரெண்டு நிலை. மற்றது இன்னும் ஒரு சகோதரம் இருக்குன்னு வையுங்களேன். என்னுடைய இன்னும் ஒரு பிள்ளையும் இருக்கின்றால் நான் மூத்த பிள்ளையின் அல்லது இறந்த பிள்ளையினுடைய நினைவோடு மற்ற பிள்ளையை நான் ஒதுக்கலாது என்ற அவருக்கும் வாழ்க்கையை தேட வேண்டும். நாளைக்கு கல்யாணம் என்றால் 10 குடும்பத்தோடு அவரை சேர்த்து விடணும். அவர் ஒன்றிணைந்தால் வாழ வேண்டும், சமூகமாக வாழ வேண்டும். அது ஓ முதல் தெரியும். தனி ஓ மனிதனாக வாழ்வது கடினம், வாழ ஆ முடியாது. ஆ சமூகம் வாழ பழக வேண்டும். சரி, அதுதான். நான் இந்த கருத்தை நிலைப்படுத்தி நான் வேறொரு சிக்கலுக்குள் தான் கொண்டே அதை மாட்டியிருந்தேன். இன்னும் ஒரு இருவருடைய கருத்தை கேட்டுட்டு நிறைவுக்கு வருவோம். நன்றி சாந்தினி அவர்களே. நன்றி நன்றி, வணக்கம். சரி, எல்லார்ட்டும் மைக்கு மியூட்ல இருக்குது. ஓம் சொல்லுங்க நேவிஸ் அவர்கள். இறந்த பிறகு அவர்களுக்காக அந்த பிரார்த்தனைகள் செய்யறதெல்லாம் அவருடைய அந்த இறந்தவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக செய்யறது. இல்ல, ஊரை கூட்டுறதும் கூட்டாம விடுறதும். ஊரை கூட்டுறது இப்ப பாலனவர் சொல்றார் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை. அப்பனா ஊர் கூட்டி ஊரோட சேர்ந்து, ஊரன்றது சொந்தங்களா, ஸோ தெரியாத போற வாரம் எல்லாம் கூப்பிடுற இல்லை, என்னோட பழகின குடும்பங்களை கூப்பிட்டு கண்ணீரோடு பிரார்த்தனை செய்வதும் இல்லை. நாங்கள் ஒரு தனியாக குடும்பம் மட்டும் இருந்து கண்ணீர், அதைத்தான் நீங்களும் இப்போ அதே மாதிரி பிரதிபலிக்கிறீங்க. அப்ப அதுல வந்து உற்றார் உறவுகள் நண்பர்கள் ஊரவர் அயலவர் நான் உதவி செய்தவையில் எனக்கு உதவி செய்தாக்கள்னு ஒரு 20-30 பேரோட தானே நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரண வீட்டுக்கு வந்து சொல்லி வாரவர்கள் இருக்கிறார்கள், சொல்லாமல் வருபவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, அநேகமாக அந்திரட்டிக்கு சொல்லித்தான் கூப்பிடுகிறார்கள். அவை அதுலேயும் ஒரு எழுதாத வழக்கொண்டு வைத்திருக்கிறார்கள். இறந்த வீட்டுக்கு வந்தவர்கள் அனுதாபம் செய்து சொன்னவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுப்பார்கள். அது இன்றைக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறது. பொது பூசைகள் வைப்போம், ஆலயங்கள்ல வழிபாடுகள் செய்யும் போது ஞாபகத்துல வச்சிருப்பார்கள், அந்த உறவினர்கள் ஞாபகத்துல வச்சிருப்பார்கள். சேர்த்து இன்னைக்கு 40 நாள் 30 நாள் போய் ஆலயத்துல வழிபாடு வைக்கும்போது அவர்கள் எடுத்தும் கேட்பார்கள். இப்போ 31ண்டா நான் சொல்லுவோம் சனி அல்ல திங்கள்னு சொல்லுவோம், என்ன சரியா? அதே மாதிரி தான். ஆனால் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் எடுத்து கேட்குற போது 31 அப்படி ஒன்றும் செய்யல மன்னிங்கோ என்று சொல்லியிருப்போம். ஆனால் நாங்கள் 31 செய்ய போகிறோம், சர்ச்சிலேயோ கோயில்லையோ வீட்லேயோ மண்டபத்திலையோ செய்ய போகிறோம். மண்டேக்கில் எதிர்பார்க்கு என்ன, மண்டபம் எடுத்து கோயிலுக்கு போய் இந்த நான் தனியாக போய் நிற்கிறதா? அதில் ஒரு 10 குடும்பத்துக்கு சொல்லுவோம் என்ன. ஆனால் இறந்தது சொல்வதில்லை,
ஆனால் அந்திரட்டி அல்லது வேறு வேறு ஆண்டு திவசம் செய்கிற போது சொல்லத்தான் வேண்டும். இறந்ததுக்கு சொல்வதில் நான் அறிந்து வருவார்கள். இறந்த வீட்டுக்கு சொல்லாம இருந்தாலும் அறிந்து வருபவர்கள் ஏராளமாக. அதான் நீங்க ஏற்றுக்கொண்டால் தானே. இல்ல அறிந்து வரவர்கள் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல அறிந்து வீட்டை வந்துட்டு போவினம், ஒரு டீ குடிச்சிட்டு போவினம். நீங்கள் சாப்பாடு எல்லாம் என்ன ஆல் இந்தியா பவன்ல ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் அது சொல்லித்தான் வருவாங்க. சொல்லாம வர அதான் என்ன சந்தோஷத்துக்கு பாட்டிலும் துக்கத்தில கட்டாயம் பகைவன் என்றாலும் போகணும் என்று சொல்லுவாங்க. இது துக்கம் இல்லை, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொண்டாட்டம். அந்திரட்டி என்பது ஒரு மண்டபம் எடுத்து அந்திரட்டி அது கட்டாயம் வந்தவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்று வந்தவர்கள். அப்ப 2வது நிலை தெரிவு செய்தவர்கள்ட்ட தான் இந்த கொழுக்கி கேள்வி. ஏனென்றா அது 2வது நிலை தெரிவு செய்தவர்கள் முதல்ல இல்லை இப்போ நாங்கள் அமைதியாகவே இந்த பிள்ளை சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லிட்டு அவருடைய பேரில் அந்திரட்டி செய்கிறார்கள். அங்கதான் பிரச்சனை. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் என்னுடைய பக்கம் அப்போ சொல்ல நினைச்சு கருத்து வேற பக்கம் திரும்பிட்டது. நாங்கள் வாழும்போது சமூகத்தை ஒருத்து வாழ முடியாது. பிள்ளைக்கும் பழகி வாழ்ந்த வாழ்க்கை தான் விருப்பப்பட்டு பழக்கப்பட்டால் திடீரென்று நோய் வாய்ப்பட்டால் யாருக்கும் தெரியாது எந்த நேரத்தையும் நடக்கும் என்று. அந்த பிள்ளைக்கு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். நீங்கள் மாம்பழத்தை கொடுத்தா என்ன, தனியை நின்று கண்ணீரோட பிரார்த்தனை தனியை செய்தா என்ன, அதில் நவலவதியர்களே உங்களுடைய கருத்துக்கு எதிரில்லை. நான் 1ஆம் நிலை தான் என்னுடையது. ஆனால் ஒரு ஆபத்து என்னுடைய ஊர்க்காரருக்கு அந்த கேன்சர் வந்தபோது ஸ்டெம்பிள்ஸ் தேடி தெரிஞ்ச மாதிரியான நிலை வர்ற போது ஊரை தேடாதீங்கோ. என்ற பிள்ளை அழகுராணி போட்டியில் இருக்கிறான். இப்போ இன்றைய வாழ்க்கை கூட பிள்ளைக்கு தெரியத்தக்கதா யார் ரவியே நான் இல்லை என்று சொல்லுங்கோ என்று சொல்லி பிள்ளைக்கு முன்னால நடந்தால், எனக்கு எந்த மகன் ஃபுட்பால் பிளேயர் ஓட் பண்ண போயினும் இன்டர்நெட்டில் ஆன்லைனில் ஓட்டிங் ஒருக்கா ப்ளீஸ் இந்த என்ன நடாமோன்றுக்கு கீழே ஓட் பண்ணுங்கோண்டு அந்த நேரம் உதவி தேடுறது பிள்ளையாது. ஏற்கனவே நாங்கள் ஊருக்குள்ளதான் இருக்கிறோம்டா கேட்காமலே ஓட் கிடைக்கும் எங்களுக்கு. என்ன ஏன் கதவை தட்டி தட்டி கவுன்சில் எலெக்ஷனுக்கு ஓட் கேட்கலாம்? ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சுனீங்கன்னா நீங்கள் தட்ட தேவையில்லையே, நீங்கள் தேவைக்கு வாரீங்கள். அவே என்னுடைய பக்கம் நான் நினைத்தது வாழ்வதும் எங்களுக்கு ஊர் வேண்டும். எவ்வளவு அவமானங்கள் பட்டாலும் இப்போ சில சொல்வார்கள் நான் இப்போ ஒன்றும் செய்யலை இந்த சனத்தோட மினக்கிறது. எனக்கும் அப்படி அவமானங்கள் நிறைய வந்தன. ஆனால் அதுக்காக நாம் தனித்து வாழ முடியாது. நேற்றைய நிகழ்வை கூட சில பேர் யோசிக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு தேவையில்லாத வேலை என்று தன்னை வீட்டை திருத்தலாமே என்று. அப்படி வாழ முடியாது. இது எந்த வீடு இல்லை, இது பேங்குண்ட வீடு. ஆனால் எங்களுக்கு சொந்தங்கள் உறவுகள் தேவை. உதவி செய்த ஆக்களை மட்டும்தான் இல்லாத ஆக்கள் ரஜினி அவர்கள் இது உங்களுக்கானது. எனக்கு நடந்ததுக்காக நான் பழி வாங்குற தருணம் அல்ல அது. இப்போ நீங்களே எடுங்களேன் உங்களோட கதையை கேட்பவே. இன்றைக்கு இப்படித்தான் சேர்றாக்களுடன் சேர்வேன், என்னோட மடிக்கிறாக்களுடன் பழகுவேன். அப்போ என்னென்று 500 பேர் கொண்ட மண்டபம் மகன் கல்யாண வீட்டுக்கு பார்க்குறீர்கள். நீங்கள் இப்ப பார்க்காட்டிலும் எதிர்காலத்துல பார்ப்பீங்க. அப்ப அது தேவைக்கு வாரீங்க. எந்த பிள்ளை போட்டியில நிக்குது ஓட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. எந்த பிள்ளை கஷ்ட நோயால பாதிக்கப்படுது உங்களோட இந்த எலும்பு மச்சதாரீங்களோன்னு கேட்குறீங்க. அது பிள்ளை. இன்றைக்கு வாழ்ற வாழ்க்கை தான் பிரதிபலிக்க. நீங்க ஒரு தரையுமே கூப்பிட்டு பழகாத இடத்துல இந்த பிள்ளைக்கு கஷ்டம் இருக்க வாங்கோண்டா அந்த ஜனம் வராது. வர விருப்பமான நேரம் இல்லை என்று சொல்லிடுவேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே அவரோட பழகுறே இல்லை. பெற்றோரை தெய்வத்துக்குள் தலைப்பு வந்ததுக்கு காரணம் எனக்கு மட்டுமல்ல, நான் வளர்ந்து வாழ்றதுக்கு என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அம்மம்மா அப்புக்கும் உதவி செய்த சமூகம் இருக்குது. அவியலோட நான் தேடி உறவுகளை பேணணும். சில சொந்தக்காராக்கள் கண்ட இடத்துல நம்பர் இருக்குது பேந்து கோல் பண்ணுறோம் என்றிட்டு அலட்சியப்படுத்தின உறவில் லண்டனில் இருக்கிறோம். முந்தி நான் தேட தொடங்கினான். பிறகு பார்த்தா இதுகளுக்கு விருப்பம் இல்லை என்ன. ஆனால் பிறகு கதை வரும், நீங்கள் இன்னேற்ற சொந்தக்காரரோ நீங்கள் என்று வேறு யாரோ கல்யாணம் பொறுத்ததுக்கு கதை. அப்பயே 2 பேரை சொன்ன நீங்கள்
அது வேற. ஆனா அதனாலதான் எனக்கு சொந்தக்கார சொந்தமும் இல்ல, நண்பர்களும் இல்ல. யாருண்டாலும் எல்லாரும் நண்பர்கள். நான் வெளியில நிக்கிறேன். இப்ப நேற்று ஒருவர் இரவு 8:30 போல மெசேஜ் டெக்ஸ்ட் போட்டிருக்கிறார். என்ன விழா ஒன்று செய்திருக்கிறீங்கள் போல இருக்கு, எனக்கு சொல்ல இல்லையன்று. நேற்று 250 சீட்டர் ஹோல்ல 450 பேர். நீங்க லைவ் பார்க்க இல்லை, நகுலவதியர்கள் மட்டும்தான் எழுதியிருந்தார்கள், ஒரு தடவையும் எழுத இல்லை. என்னாச்சு? தேடி தேடி லைவ் இருக்காண்டு தேடுவியல். சரி, இருந்தாலும் வெற்றி. அப்போ ஒருவர் எழுதுறார், எனக்கு ஏன் சொல்ல இல்லையாண்டு. ஏன் சொல்லணும் அவருக்கு? நான் யாருக்குமே சொல்ல இல்லையே, உண்மையிலே சொல்ல, நோட்டீஸ் கூட அடிக்க இல்லை. சரியா? பாமுகத்தில் 69 பேரை வச்சுக்கோற ஒரு குடும்பத்தில் வாழ்த்து வந்தது சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்களிடம், பார்த்திருக்கிறேன் நல்லா இருக்குன்றது நகுலவதி அவர்களிடம். இது இந்த தலைப்போட பொருந்தது. இன்றைக்கு செய்யல, ரஜினி அவர்கள் கண்டு கொள்ளவும் இல்லை, உறவுகள் இருக்கிறார் பார்த்துட்டு வாழ்த்தே இல்லை. பிறகு திடீரென்று வருது, நான் 300வது யோகாவை வாசலில் இந்த ஹோல் எடுத்து செய்கிறேன், மோனா கட்டாயமா நீங்கள் ஒரு வரவணும், வராட்டி வாழ்த்தாவது தரவணும்னா நான் இன்னும் கூட பார்க்கணும். அப்ப ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் எந்த நிலை வந்தாலும் தொடரும். எங்கள் இறப்பின் போதும் அப்படித்தான் தொடரும், அதுக்கு அப்பாலும் தொடரும். அப்ப பெற்றோர்களை தெய்வமாக நினைக்கிற எண்ணம் வரும் என்றால், பெற்றோர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் நாம் நமதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா பிளவிட்டிருப்பா, ஆனா எனக்கு அம்மா தான் பிளவிட்டதும் தெரியணும், அம்மா செய்த சரியும் எனக்கு தெரியணும். அது ஒரு பிள்ளைக்கோ அல்லது எனக்கோ ஒரு நெருக்கமான சூழல் வந்தோன்னு திடீரென்று தேடாதீங்க. உண்மையா என்னுடைய அம்மா 75வது பிறந்த தினத்தை கொண்டாடி இருந்தா சாந்தி அடைந்திருப்பாவா? 31 பெருசா அதை அங்க செய்யாம 31 ஊரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்த நேரம் என்னுடைய அம்மா சாந்தி அடைந்திருப்பாரா? நிச்சயம் அந்த பிறந்த நாள் செய்யும் போது சாந்தி அவர் வாய் விட்டு கேட்க மாட்டார். அந்த பிள்ளைகள்ட்ட எனக்கு ஒரு எந்த சொந்தக்கார பாட்டி கொண்டாட்டம் இல்லை, அந்த அவரோடு சேர்ந்து வளர்ந்த காலத்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சேர்ந்து வளர்ந்து ஒரு ஆனந்தன் என்ற பேரை சொன்னேன். ஆனந்தன் அண்ணா லண்டன்ல இருந்து போனவர், ஒரே ஒழுங்கையில், ஆனால் உறவு தான், உறவாக பழகுவதை விட ஒரு ஒழுங்கைக்காரர் என்று தான் தெரியும். அவர் அம்மா இறக்குற வரைக்கும் அங்கே வந்து சொய்யர் என்று சொல்லுவீங்களா நீங்கள், அந்த கணக்கு பார்க்குற வருஷ கணக்கு செய்கிறது. வருஷம் ஒருக்க நீங்கள் ஜனவரியில் கணக்கு காட்டுவீங்களா எல்லா அரசாங்கத்துக்கு? ஜெர்மனிலையும் இருக்குது, சுவிஸ்லையும் இருக்குது. அதுபோல் கனடா, லண்டனில் இல்லை. அப்படி லண்டனில் தொழில் செய்கிறாக்கெல்லாம் செய்யணும். அந்த கணக்கை அவர் இறக்கும், அம்மா இறக்கும் வரைக்கும் அவர் இதுதான் தொழில். ஆனால் அம்மாவிடம் ஒரு சதமும் வாங்க மாட்டார். அம்மா சொல்லுவா, ஒவ்வொரு முறையும் நான் நீட்டுவேன், $200 நீட்டுவேன், திருப்பி ஒரு நாள் பேசி போட்டாருண்டு, அவமானப்படுத்தாதீங்க அம்மா. ஏனென்று கேட்டபோது, நாங்கள் வளர்ற காலத்துல எங்கட அப்பாவுக்கு நீங்க உதவி செய்தீங்களம்மா, எனக்கு தெரியுமாண்டு. அப்ப சந்தோஷப்பட்டு இருப்பினம் என்ன. அப்ப அந்த ஆனந்தன் அண்ணா போலி ஆக்களை அம்மாவோட சேர்ந்து கதைக்கு வீட்டை கூப்பிட மாட்டேன் தானே. அப்ப அந்த கனடாவில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த ஃப்ரீயா ஹோல் ஒன்றும் கொடுப்பார்கள், அந்த அந்த வாடகைக்கு இருப்பவர்களுக்கு. அதை பாவிக்க அதில் 100-150 அதில் போடலாம். அப்படி ஒரு இடத்தை காட்டி கூட கேட்டான். அந்த செலவை நான் எடுக்கிறேன், அம்மாவோட ஒரு சாப்பாடு கொடுத்து சேர்ந்து பழையினாக்களை கூப்பிட்டு விடுங்க. உங்களோட அந்தஸ்து பெருசா இருந்தது, நீங்கள் அந்தட்டி செய்கிற போது உங்களோட அந்தஸ்து எனக்கு கால் தூசுக்கும் மதிக்க இல்லை. இது நான் சும்மா ஊர்க்கதை காட்சி போட்டு என்ன தப்பு வைக்கலாது, எங்களுக்கும் எங்களோட குடும்பங்கள்லையும் இது நடக்குது. அப்போ இன்றைக்கு நான் பயிரக்கூடிய செய்தி வந்து, எனக்கு என்ன ஆசையோ, என்ன நெருக்கம் வரைக்கும் என்ன செய்வனோ, அது ரெண்டையும் இன்றைக்கே நான் செய்து வாழணும். சிலருக்கு தெரியும், நான் காலையில் சொல்லியிருக்கேன், எனக்கு உலகத்தில் இனி உறவினர் ரெண்டு இருக்காது, எல்லாருமே நண்பர்கள். விருப்பம் வேண்டா பழகுவோம், இல்லைண்டா விட்டுட்டு போவோம். நான் மச்சான், நான் மாமா, நான் சித்தப்பா, நான் அத்தான் என்று சும்மா உரிமை கொண்டாடி கொழுவலுக்கு வராதுங்க. எல்லாரும் சமம்தான். சொந்தம் என்றதுக்காக உங்களை தூக்கி வைக்கணுமா, நீங்கள் என்ன தூக்கி வைக்கணுமோண்டோ இல்லை. இப்போ விளங்கிச்சா பெற்றோர் தெய்வத்துக்கு ஏன் சரியும் நான் இது என்று. இது அதாயிதாத தலைப்பு தான், இதுக்குள்ள கொண்டு வந்தோம். இது சொல்லுங்க.
நான் ஒரு மகள்கிட்ட இப்ப இல்ல கொஞ்சம் நாளைக்கு முதல் சொன்ன நான் மகள்கிட்ட ஏதோ ஒரு கதை வந்தா போல இந்த சாப்பாட்டு கதை. நான் சொன்னேன், செத்தா பிறகு நீங்க மூண்டாநாத்து எல்லாம் தேடி வந்து எனக்கு படைக்க வேண்டாம், இருக்கேக்க வேண்டியதாங்க, நான் விரும்பினதை சாப்பிட. செத்தா பிறகு படைச்சு போட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம், நான் சாப்பிட வேணும்டா, எனக்கு இருக்கேக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதுகளை செய்யும் கொண்டு நான் சொல்லிக் கொள்றேன். பல நில பிள்ளைகளோட முரண்பாடுதான். இப்ப நான் உண்ட சொன்னால் அதற்கு சவரங்கள் எதிர்க்கும். ஆனால் இது எதிர்த்தாலும் எனது விருப்பம் இதுதான் என்றது சொல்லவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். சொல்லவர் இல்ல குறைஞ்சபட்சம் அது முயற்சிக்க வேணும். இன்னொரு கதை என்னன்னா, இப்ப சிலர் வந்து இப்ப ஒருதர் இப்ப ஒரு தெரியாத இடத்திலே ஒரு தமிழால இவர் தமிழால தெரிந்து கொண்டு அவரை பார்த்து சிரிக்காம விடுறது என்னை பொறுத்தளவுல ஒரு கூடாத குணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் சிரிப்பேன், சிரிச்சா சிரிச்சுட்டு பேசாம போவேன். அதுக்கு பிறகு அவ கதைச்சினமெண்டா கதைப்பேன், கதை காட்டி பேசாம போவேன். எனக்கு மகள் சொன்ன, நீங்க எல்லாரோடையும் கதைப்பியல மாட்டேன். நான் சொன்னேன், எல்லாரும் மனிதர் தானே, கதைக்கிறதுல என்ன காசா கொடுக்க வேணும் என்று. அதே மாதிரி அது அப்படித்தான் இந்த பழக்கம். நான் யாருடன் நின்றாலும் அப்படித்தான் நிற்பேன். மற்றது உங்கள் மூலம்தான் அந்த அம்மாவின் வயதுடைய ஒருவரை என்ன அம்மா இல்லாத காலத்திலும் அம்மா என்று நினைக்க சொன்னீர்கள். அது இப்பவும் நான் ஒரு வயது முதிர்ந்தவரை இந்திய அம்மா இருந்தா இப்படி இருந்திருப்பாவோ என்று சொல்லி அம்மா என்று சொல்லித்தான் கூடுதலா கதைப்பேன். அதுதான் உண்மையான உணர்வு. இப்ப உதாரணமாக ஒரு கடை முதலாளி கடைக்குள்ள வந்துட்டா கஸ்டமருக்கு விழுந்து விழுந்து அதை தூக்கி தரட்டா இது அவர் முதலாளியா சரியா? அப்ப அவரை தெரியும், வெளியில ரோட்ல யாராவது விழுந்து கிடந்தாலும் பிள்ளைக்கே சொல்லுவார், நீ பேசாம இரு, இதுல இருக்கக்கூடாது என்பார். தண்ட கடைக்கு வந்துட்டா, can I borrow this, can I help you. நடிகர் தண்ட உழைப்புக்காக கடைக்குள்ளையும் வெளியில வந்து பிள்ளைய கூட உதவி செய்யக்கூடாத மனப்பான்மையில், இதுதான் நீங்க கடைசியா சொன்ன. நீங்கள் அப்படி இருக்க இயலாது. யார் என்னுடைய கஸ்டமர் என்றாலும் can I help you தான். ரோட்ல யாரும் வந்திருக்கிறன்னா can I help you கேட்க வேணும். அதைத்தான் நான் எனக்கு கனடாக்கு அடிக்கடி போக முடியாத காலத்தில் யோசிச்சு கொண்டு எங்கே இருந்தாலும் அம்மா தான். அப்போ எந்த மொழி பேசுகிறவர்களையும் அதே அரவணைப்போடு செய்வேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய எங்கள் உறவு குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவர் என்னை புறக்கணிக்கிறார், அது அடுத்த பிரச்சனை கிடக்கு. நான் உதவி செய்ய வலிக்கிட்டாலும் என்னை வட்டி ஓடுற மாதிரி கிடக்குது. அப்போ அவருடைய மகளை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே வாங்க, என்னுடைய குணம் அது அல்ல, ஆனால் இப்படி நடக்குதுன்னு அவரும் ஏற்றுக்கொண்டார், விளங்குது என்று சொல்லி. அப்படி மற்றும்படி எனக்கு யாருன்னும் பார்க்க மாட்டேன், எந்த மொழி என்னும் பஸ்ஸுக்கு வெள்ளக்காரன் கொஞ்சம் வயதாளிகள் வந்தா ஒழும்பிட்டு இருக்கிறீங்களோ என்று கேட்டா சில வேலை வேண்டாம் என்று சொல்லுவீங்க. இதன் உதவி செய்ய போனா வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நான் ரெண்டு விதமா பார்க்கிறேன். ஒன்று, என்னால் முடியும் என்றதை அவர்கள் சொல்லுவார்கள். கோமா சொன்னது பார்க்காம நான் அந்த பக்கத்தாலே பார்த்துக் கொள்வேன். டெஸ்கோல லைன்ல நிக்கிறோம், நான் 4-5 தள்ளி பே பண்றதுக்கு அடுத்ததாக ஒரு ஆங்கிலேய அம்மா இருந்தவா, திடீரென்று அவர் விழுந்துட்டார். விழுந்தோடனே எனக்கு முன்னால் இருந்த 2 பேரும் போய் ஓடி தூக்க போக அவர் சொன்னார், ரூட்டா கையெடுங்கோ, ஐ கேன் கெட் அப். இவங்க 2 பேருக்கும் முகம் விளந்து போனாங்களே என்ன. அப்போ நான் ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறது குறைவு, ட்ரெயினில் இடம் கொடுக்குறதுண்டா நான் இருக்க சொல்லி கேட்க மாட்டேன். யாரையா காட்டிட்டேன் நான் எழுப்பி போய் வாசல்னு சும்மா எந்த வாட்டில் நிற்பேன். அவர் இருந்தா என்ன விட்டார், ஆனால் அவருக்கே தெரியும் நான் இடம் விட்டுட்டு தான் போகிறேன். முன்பு கேட்டால் இல்லை வேண்டாம், நாங்கள் எழும்பி இல்லை இருங்கோன்னு சொன்னால் இல்லை வேண்டாம். ஆனால் நாசுக்காக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த கண்டா தமிழ்நாட்டில் தெரிஞ்சு சிரிக்காம போகிற ஒரு அம்மா இல்லை அக்கால என்னுடைய வயது நினைக்கிறேன், இப்போ எல்லாம் கண்டா சிரிப்பார். முன்பு ஒரு நாள் ஒருக்கா நான் ஏதோ வணக்கம் வேண்டன் பேசாமல் போனால், அப்புறம் எப்போ பார்த்தாலும் என்ன கண்டோன்னா அங்கே இப்படி பார்க்கணுன்னு போவோம். ஒரு நாள் அவர் பிள்ளை சம்பந்தமாக நிகழ்ச்சி சம்பந்தமாக சந்திக்க வேண்டி வந்தவர். நான் கேட்டான், நான் தமிழ்நாட்டு தெரியுமாண்டு தெரியும் வேண்டாம், நான் அடிக்கடி காண்றேன், நான் ஏன் அப்படி செய்கிறீங்களேன்னு.
அவ சொன்ன கதை என்ன தெரியுமோ, தான் வணக்கம் சொன்னால் நீங்கள் சொல்லுவீடோ தெரியாதுன்ட்டு. நீங்கள் ரேடியோ அறிவிப்பாளர் எனக்கு தெரியும் நல்லா, நான் சொல்லிட்டு நீங்கள் சொல்ல விட்டுருவீர். நான் என்ன முதல்ல நான் தான் சொன்ன ஞாபகம் இருக்கேன்னு கேட்க தனக்கு கேட்கலையேண்டா. அப்படியும் அப்பாவிகள் இருக்கணும். நான் இப்போ யாரை கண்டாலும் அது தெலுங்கோ மலையாளமோ அல்லது என்ன ஆந்திரா கன்னடாவோ தமிழ்நாடோ அல்லது இலங்கையோ என்னென்றாலும் எங்கிடமோ மாதிரி வந்தால் வணக்கம் வந்துட்டு போய்கொண்டே இருப்பேன். ஏன்னா திருப்பி வணக்கத்துக்கு இருவாங்க. அப்போ வணக்கம் சொன்னால் நீங்கள் ஓகேயான்னு கேட்பேன். ஆங்கில வார்த்தையும் சொல்லி ஓகேயா, ஏன்னா தெலுங்காக்கள்னா அவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டால் விளங்காது. அப்போ ஓகேயா அது எனக்கு இப்போ பழகியும் போச்சு. டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிக்கலையும் ஓகேயான்னு போடுவேன் ரெண்டேக்கில். ஏன்னா எங்கட கடமையாச்சு குட் மார்னிங் சொன்னால் அவன் திருப்பி சொல்லாட்டி கோவிக்கக்கூடாது. நாங்கள் மன திருப்தியாக எங்கட மனத்தை சாந்தி அடைய வைக்கணும் எப்பவுமே. அது தரக்கூடிய தீர்ப்பு எப்போவாது வரும். ஆகவே சந்தோஷம். இன்றைய தலைப்பில் இருக்கும்போதே 4 பேரோட கூடி வாழ்த்துவோம், கூடி வாழ்வோம். சரி பிள்ளைகளை இப்போ என்னுடைய பக்கத்தில் பிள்ளைன்னா பிள்ளைன்னு தான் கதைப்பேன் நான், ஆனால் கதைப்பேன் நான். அதை மறுக்கிறதுக்கு அண்டு இல்லை என்றது தான் அந்த கதையாக இருக்கும். பெற்றோர் தெய்வம் இந்த வேறொரு கோணத்தில் நகர்ந்தது. தீரனுக்காகத்தான் ஒளிபரப்பி நான் ஆடியோ கேட்டவுடனே ஆள் பறந்துட்டு நினைக்கிறேன். அவரை நினைச்சபடி பலர் கேட்டு எழுத பின்னர் யாராவது எழுதியிருக்கணும் லேட்டாக இல்லைன்னு அவரையும் படித்து விட்டு விட நான் படிக்கட்டேன். நான் படிக்கவா? சரி, நன்றி. நிறைவாக இணைத்திருக்கிறார் கங்கா ஸ்டான்லி அவர்கள். நன்றி, வணக்கம். நாங்க இந்த வாசிப்போட யோகா பற்றி முடிவெடுத்துட்டு விடைபெறுவோம். நிறைவாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு உற்சாகமான வணக்கம் கூறியபடி கங்கா ஸ்டான்லி அவர்களுக்கு. பெற்றோரை தெய்வம் அந்த குழந்தைக்கு சொந்தம் பந்தம் வந்து கொண்டாடி செல்கையில் அவருக்கு ஏக்கம் வரும் இயல்பு. ஆனால் பெற்றோர் அவர் விருப்பம் போல உணவு செய்து கொடுத்து அவர் விரும்பிய இடத்திற்கு கூட்டிச் சென்று பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது நன்று. இந்த தருணத்தில் அவர் தன்னுடைய நிலைமையை சற்று மறக்கலாம். முதல் சொன்னது போல் என்றால் பிள்ளை பயத்திலேயே அரைவாசி போய்விடும். எனவே அது வேண்டாம். இரண்டாவது படி செல்வதே நல்லது என்று இணைந்திருக்கிறார் ஸ்டான்லி அவர்கள். நிறைய அனுபவம் இருக்குமோ, அதனால இவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கும். நிறைய முழுமையாக கேட்டிருப்பார். நிச்சயமாக வரிகளை இணைந்தமைக்கும் நன்றி அவருக்கு. அதுல அவருடைய பக்கத்தில் என்னுடைய சிறிய சேர்க்கை என்னென்றால், அது ஏற்கனவே நாங்கள் கதைச்சிட்டோம் தடவை. எப்படி என்றால் நாங்கள் இதே தான் இப்போ அவர் சொல்றது படியே செய்கிறோம், கூட்டி போகிறோம், எல்லாம் செய்கிறோம் விருப்பப்படி. 4 நண்பர்களையும் சேர்த்துன்னு தான் நான் கேட்குறேன். அவ்வளவுதான். நீங்கள் இதே செய்யுங்க. மாம்பழம் கொடுங்கோ, பரிசு பொருள் கொடுங்கோ, அன்பை சொரியுங்கோ, பாசமழை பொழியை செய்யுங்கோ, இடங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போங்கோ. நேரம் அவருக்கு நகர முடிந்தால், அநேகமாக முடியாது, அவர்கள் நடக்கிறதுக்கு திராணி இழந்தவர்களாகத்தான் அந்த இருந்தால் கொண்டு போங்கோ. இன்றைக்கு பின்னேரம் வந்துடுவோம், நீங்கள் வர போகிறீங்களா, 4 மணிக்கு பிரயாணமாக வீட்டு அனுப்போம், அந்த பிள்ளையோட கதையுங்கோ, அதுக்கும் அனுமதி கொடுங்கோன்னு கேட்குறேன். ஒன்று போனா நீங்கள் இன்றைய பெற்றோர் தெய்வத்துல எனக்கு இன்று நீங்கள் இந்த கதை உண்மை கதை நிறைய கதைகள் ஒட்டி இருக்குது. எல்லா கதையுமே வந்து போயிடுச்சு போனா என்னுடைய நினைவிலேயே நானும் சொல்லிட்டேன் சாட்டோட சாட்டா. நீங்கள் இந்த கதையாத்தான் நாங்க இதுல பேசியிருந்தோம். ஆனா உண்மைக்கு மனசோட எல்லாருக்குமே பேசியிருந்தோம். எனக்கு இல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இன்று அவருக்கு நாளை எங்களுக்கு காவலை விளக்கு தொலை சிரிக்கிறதுன்ற மாதிரி பல பக்கமா இருக்கு. அது அந்த பிள்ளைக்கண் இல்லமோனா இந்த வயதிலையும் வரலாம். அந்த வீட்டு குடும்பம் எங்களை வைத்து தாங்குமா, அவர் 12 வயது என்ன என் குடும்பம் தாங்குமா இந்த நிலையில் வரும்போது பல பக்கமா யோசிக்கிறது. அது பல பக்கம் பார்க்கக்கூடியதாக எனது மூத்த உறவுகளில் இருந்த எல்லோருக்குமே ஒன்று கூட வச்சிருக்க மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்துருவார். இதை கொண்டு போ, இதை கொண்டு போ, இதுக்கு எதிராக எடுத்து கொண்டு போ என்று சொன்னவர் கூட இன்று தன்னுடைய அந்த இறுதி கால பகுதியில ஒருவர் வந்து பார்க்கிறது இல்லை. அதுக்கு பல காரணமும் இருக்கு. வீட்டில் இருப்பவர்களை ஒரு காரணமும் சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி நான் பார்க்க போறேன், இவர் எனக்கு அந்த நாளில் இப்படி இருந்தார் என்று சொல்லி கூட ஒருவர் போய் கதைக்கிறதுக்கு இல்லை. கதைக்கிறதுக்கும் காசு கொடுத்து அனுப்ப வேண்டிய நிலைமையில இருக்கிறத கண்ணூடாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது ரொம்ப
மன வருத்தமா இருக்கு. அவருக்கே இந்த நிலை என்றால் எங்களுக்கு நாளை என்ன நிலைமை என்றே தெரியாது. அதை பற்றியெல்லாம் நிறைய என் பக்கமா யோசிக்க தோன்றியது இந்த இந்த இன்றைய பெற்றோர் இணையத்திற்கான தலைப்பு. மிக்க நன்றி உங்களுக்கு. கண்டிப்பாக நிச்சயமான உண்மை. அதுவே யதார்த்தம். ஆகவே எனக்கு இப்போ எனக்கு அப்படி ஒரு நிலை வந்துட்டால் எனக்கு எல்லாரோடையும் கதைக்க விடுங்க. எல்லாம் பார்க்கணும் வண்டியில் ஜூமு அந்த காலத்தில் என்ன இருக்கோ தெரியாது. அதில் தொடர்ந்து எல்லாரோடையும் கதைச்சு கொண்டிருந்தேன் என்றால் வாழ்வதற்கு ஆசைப்பட மாட்டேன். ஏற்கனவே எனக்கு இப்போ 14 வருஷம் போனஸ் வந்துட்டுது. என்னுடைய இறப்பு எனக்கு பயமும் இல்லை. அதுக்கு நான் எந்த நாளும் ஒரு மணித்தியாலும் கூட கேட்கவும் மாட்டேன். நேற்று அடைந்த நிம்மதியே கூட நான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைந்ததுக்கு சமன். இனி அடுத்து செய்ய போகிற நிகழ்ச்சி இதைவிட நேற்றையதை விட இன்னும் சாந்தி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லுகிறேன். ஆனால் ஒருவேளை நான் நினைவில்லாமல் இருந்தால் என்ன எல்லாரோடையும் கதைக்க விடுங்கோ. நான் கதைக்க மாட்டாட்டில வேண்டும் என் கடைசி ஆசையை கேட்டு என்ன சிரிச்ச நீங்கள் சிவாஜி நேரடி நீங்கள் அதை கேட்டீங்க. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நேரலையில் இருக்கிறதுக்காக சொல்லல, இது என்னுடைய மனதின் பதிவு. இங்க வந்து சுவிஸ்ல வந்து எக்ஸிட் என்ற ஒரு இது ஒன்று இருக்கிறது. அதை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். 7ஆம் காலத்தில் அதை நாங்கள் அதை செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் கணவருடைய ஒப்பந்தத்தினோட ஆண்டு. அதே நேரம் நான் சொல்லிக்க நீங்க சொன்னீங்க அந்த பார்க்கிறதுக்கு பார்வைக்கு வைத்திருக்கிறோம் இப்படி இருக்கிறது. அந்த நிலைமை எனக்கு வேண்டாம் என்று உங்களிடமும் கேட்டிருக்கிறேன். அந்த மனசார கேட்டிருக்கிறேன். வரும் 23ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். கைப்பட எழுதவே ஆசைப்படுகிறேன். 23ஆம் தேதி சரி வெறும் மாதம் அந்த தேதியில் ஒரு ரவுண்ட் சொல்றாங்களே அந்த எண்ணெய் அடைய போறேன். அந்த நேரத்திலேயே ஒரு வீடியோ பதிவாகையும் பதிந்து என் கைப்பட ஒரு கடிதம் எழுதி வைக்கிறேன். எனக்கு அப்படி வந்து யாரும் இப்படி பார்க்க வேண்டும் என்றது இல்லை என்றது நிறைய கொண்டு வரும். அது இருக்கும் போது வாழ்த்தி வாயார பேசி மனதார நேசிச்சு கைகோர்த்து நடக்கிறார். அதை விட்டு அப்படி இயக்கக்கூடாதுன்றது என்னுடைய நன்றி. இன்றைய தலைப்பு மிக மிக பிடித்த ஒரு தலைப்பு. நிறைய பக்கமாக சிந்திக்க வைத்த தலைப்பு. நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். முதல்ல வந்து நீங்கள் நேற்று நடத்திய அந்த அழகிய மலர்களின் இசைக்குழு விழாவிற்கு மிக மிக பொன்மாலை பொழுது 790வது 570வது பொன்மாலை பொழுது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். யாராலேயுமே செய்ய முடியாத ஒரு மாற்றுத்திறனாளிகள் தான் இவர்களை நம்ம இல்ல மாற்றுத்திறனாளிகள் செய்வார்கள். அவர்களுக்கு இசைக்குழு உலகத்தில் இருக்கிறது. இவர்கள் வந்து இவர்களுடைய வளர்ச்சி மெதுவானது. இவர்களுடைய உளவள வளர்ச்சி வந்து குழந்தைகளை போல இருப்பார்கள். ஓட்டிசம் என்று சொல்றது. இவர்களை உலகம் பெருசாக ஏற்றுக்கொள்ளாத நிலையிலிருந்து தான் இதை கொண்டு வர்றோம். அப்போ அவர்கள் என்ன சொல்வார் என்றால் இவர்களை இயலாத பிள்ளைகள் என்று சமூகம் பேர் வச்சிருக்குது. அதை ஏலும் என்று காட்டின ஒரு சரித்திரம் உலகத்தில் முதல் தடவை. இந்த இங்கிலீஷ் நாட்டில் இங்கிலீஷ் ஆக்கள் கூட அது செய்ததில்லை, சாத்தியம் இல்லை. அது ஒரு ஃபோர்ட் கார் கம்பெனியின் கிளப்பில் தான் அந்த ஹோல்ட் இருந்தது. அதை ஒழுங்கு செய்த வெள்ளைக்கார பெண்மணி சொன்னார், புக் பண்ணும்போதே ஹவு இட் பாசிபிள், என்னண்டு இது சரி வரும். அப்போ நீங்கள் ஃபேமிலியாக செய்ய போகிறீங்களா, அதுக்கு பெரிய ஹோல் எடுக்கிறீங்களான்னு நேற்று வந்து சொன்னார். இடையிடையே வந்து பார்த்து நான் இப்படி கையை காட்டுறார், எப்படி அண்டு ஹவு எல்லாரும் ஓட்டிசம் ஆண்டு கேட்டார். எல்லாரும் ஓட்டிசம் தான். ஒரு தரம் வளமை பிள்ளைகள் இல்லை என்ற போது அவர் அப்படி கண்ணை பெருகி கொண்டு போனேன். அவர்கிட்ட நான் 18 கேட்டிருக்கிறேன். இல்லை, அது ஒரு உலக சாதனையாக நேற்று அது செய்யப்பட்டது. இனி அடுத்து இப்ப வந்து நீங்கள் ஒரு உளவியல் மருத்துவராக கூட அந்த இடத்துல இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டுட்டேன். அவர்களுக்கு எங்களை விட ஆற்றல் அதிகம். அம்மாக்கள் பலர் பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு பெற்றோர்கள் சிலர் அம்மாக்கள் சிலர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து அது பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்வாக. நேற்று காணொளி அந்த லைவ் இன்னும் இருக்குது, அது 6 மாதத்துக்கு இருக்கும். சில அம்மாக்கள் அழுதார்கள். ஆனால் அம்மாக்கள் அழுது புதினம் அல்ல, ஏண்டா வாழ்க்கையில முதல் முறையா. ஆனால் வந்த பார்வையாளர்கள் அழுதார்கள். இவர்களோடு நடப்பார்கள். வாணியோடு லதா அம்மாண்டு அவர் கண்ணை கசக்கி வெளியில் வரும்போது சொல்லியிருக்கார், கஷ்டமாக இருந்தது, இப்படி இந்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் செய்யுது, கண்ணீர் வந்துட்டு. அவர்கள் கூட நிறைய பேர் அழுதார்கள்.
ஆனால் பிறப்பை நம்ப வேண்டும். பிறந்த குழந்தைகளில் தேர்வு வைக்கக்கூடாது. யார்கிட்டையும் போட்டிக்கு திருக்குறள் போட்டி, மரண போட்டி என்று வைக்கிறது எல்லாம் கேவலமான ஒரு வேலை. சிந்திக்க தெரிந்தவர்கள் தயவு செய்யக்கூடாது. என்னுடைய பலகால சிந்தனை. ஒரு குழந்தை பிறந்தால் 25,000 மில்லியன் தடவைகள் நிகழ்தகவில் ஒன்று தான் குழந்தையாக மாறும், சிசுவாக மாறும். பிந்துவும் சூலும் 25 மில்லியன் சேர்வருக்கு முயற்சியில் ஒன்று பொருந்தி அதுதான் சிசுவாக வருது. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கக்கூடாது. நீங்கள் போட்டி வைக்கிறோம், வாக்கு போட போகிறோம், ஜட்ஜ்மெண்ட் நடுவர்கள் இருப்பினம், மரண போட்டி, எழுத்து போட்டி. நாங்கள் ஏன் போட்டி என்று வைப்பதில்லை இந்த காற்றலை ஊடாக என்கிறதா. நீங்கள் சொன்னது சரி. நான் அவருக்கு உங்களுடைய ஆதாரப்படுத்துறதுக்காக சொன்னேன். நான் தந்த பிள்ளையே இப்படி செய்வாரான்னு ஒரு அம்மா வாய்விட்டு கேட்ட சம்பவங்கள் நேற்றல்ல, இதுக்கு முதல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அப்படி தான் வந்து கொண்டு வந்து நேற்று உச்சத்துக்கு போயிட்டுது. ஒரு முழுநீள இசைக்குழு 24 பேர். நீங்கள் அந்த படத்தில் பார்க்குற அவ்வளவு பேரும் அதில் இருந்தார்கள். அவர்கள் கைகளில் நேற்று வாழ்க்கையில் முதல் தடவையாக 336 பவுன் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு சம்பளம் கிடைத்தது. 8,500 பவுன் சேர்த்தமே. செலவு 400 பவுன் ஹோலுக்கு 50 பவுன். அந்த இவர்களுக்கு மியூசிக் ட்ராக்களை பதிவு செய்து கொடுக்குற ஒரு பல்கலைக்கழக மாணவனுக்கு 450 பவுனை கழித்து விட்டு அத்தனை காசையும் கூட்டி பிரித்து மேடையிலேயே கொடுத்து நேற்று இரவோட பேங்க் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இனி ப்ரொஜெக்ட் 2 தொடங்க போகுது. புதுசாக கொமிட்டி, புதுசாக பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா உலகத்துக்கு சொல்கிறோம், பிள்ளைகளை வச்சு காசு சம்பாதிக்காதீங்க. அதுவும் கஷ்டமான இயலாத பிள்ளைகளை வைத்து நீங்கள் 1 பவுன் சேகரித்தாலும் இன்றைய தலைப்பு போல உங்கள் குடும்பத்தில் பிறகு செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சியில் சாபம் போட்ட மாதிரி வந்துடும். பிறகு நான் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிடக்கூடாது. இல்லை இருக்கும்போதே இவர்கள் ஏன் சுவிஸில் ஜெர்மனியில எல்லாம் உங்களை சுற்றி இப்படி பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு 10 பேர் ஒன்று கூட்டுங்க, நான் என்னுடைய செலவில் வர்றேன். ஒரு பூங்காவில் சந்திப்போம், அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்றைய தலைப்பு போல ஆகினோன்னு எந்த வீட்டோடு நடந்தோன்னு ஊரை கூட்டக்கூடாது. சிவாஜி விளங்கினது தானே இல்லையா? தேடுங்க. எத்தனையோ எங்களை தேடுகிற உறவுகள், நாங்கள் தேடின உறவுகள் எங்களை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களை தேடுகிற உறவுகளும் உலகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அதுதான். அப்ப அந்த கண்கள் எங்கேயாவது பட்டுதண்டா. எந்த மொழி பேசுறவரோ, சின்னவரோ பெரியவரோ மூத்தவரோ, அந்த கண்கள்ல ஏதோ ஒன்று தேவை என்று கணிட்டா நான் ஏதாவது செய்ய வேணுமா அம்மா அல்லது அப்பான்னு கேட்க பழகணும். நாங்கள் இங்காலமா இதுல ரெண்டா பிரச்சனை, எங்களுக்கு நேரம் போயிட்டு ரெண்டு ஓடினோம்டா எங்களுக்கு ஆபத்து வரும்போது இன்னொரு மனிதன் என்னை விட்டுட்டு ஓடிடுவார். என்ன அப்படி இருக்கும் போது செய்திருவோம். நாளைக்கு மரணம் வந்தால் இன்னும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போக போறோம். ப்ரமோஷன் எங்களுக்கு இறைவன் அடி சேர போறோம். என்ன அந்த தருணம் வரையில வரைக்கும் நாங்கள் காலையில சொன்னபடி நடந்து கொண்டே வாழணும். சரியாவே இன்று மாற்றங்கள் எங்களுக்குள்ள வரணும் என்று கேட்டுக்கொள்றேன். அதான் கோயில்ல தான் இறைவனை தேடணும் என்றல்ல, சூழல்ல தேடலாம். நிச்சயமாக. நேசரில் என்ன சொல்லி முடிக்க போறீங்க? சரி 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 சரி. ஆனால் இப்ப நிறைவா சொல்றது என்னென்றால், எங்களுக்கு என்ன விருப்பம் உலகத்துல நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். இதுல எல்லாம் சரி பிள்ளை, இவர் வந்தவர் வர இல்லை, இவர் என்ற பிள்ளைக்கு முதல்ல வாழ்த்து சொன்னவர் சொல்ல இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனென்றா எங்களுக்கு எப்படி விதி மாறும் என்று யாருக்குமே தெரியாது. மற்றது பிறந்த மனிதர்களுக்கு கடமை இருக்குது. ஓரளவுக்கு வாழ்க்கை 40-50 வயது தாண்டும் போது எனக்கு கிடைச்சது திருப்பி கொடுக்கணும். என்னட்ட என்ன இருக்குதோ திருப்பி கொடுக்கணும். இப்போ என்னட்ட அப்பட்டமா கேட்டீங்கன்னா என்ன கொடுக்குறேன்டா 2 இருக்குது. என்னட்ட என்னுடைய நேரம் இருக்குது, என்னுடைய கதை இருக்குது. இது 2ம் தான் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்து. இதை யாரு கேட்டாலும் எப்பவும் தருவேன், எப்பவும் தருவேன். நாங்கள் நேரத்தை கொடுப்பவர்களும் மற்றவர்களோடு கதை பேசுபவர்களும். நீங்களும் தீர்மானிங்க, உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு தீர்மானிங்க, அதை கொடுக்க தொடங்குங்க. நேரம் கொடுக்க கொடுக்க எனக்கு குறைஞ்சு போகுமா? பேச்சு கொடுக்க 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 என் ஆயுள் குறைஞ்சு போகுமா? இல்லை. ஆனா இதெல்லாம் இருந்தும்
பணம் இருந்தும் இல்லை என்றதும் இல்லை. ஆகவே நான் மீண்டும் இறுதியாக கேட்பது ரேவிசாரோடு உட்பட எங்கள்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கன்றதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதை மட்டும் கொடுத்து கொண்டிருப்போம். சில பேருக்கு பாட முடியும், சில பேருக்கு ஒரு ஆளோட நடக்க முடியும், இன்னொருக்கு சமைச்சு பரிமாற முடியும், என்னவோ எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிறது 2 சொல்லி போட்டேன். அது நேரத்தையும் கையை விடுவோம். எனக்கு கதை பேசுவது மட்டும்தான். நான் இறந்ததுக்கு பிறகு ஆவியாக வந்தும் கதை பெற எல்லாரோடையும். எனக்கு அது ஒன்றுதான் பிடிக்கும். அதை நான் நிறைய கொடுப்பேன். என்ற குரல் கடைசி வரைக்கும் தோஞ்சு போவாது. சரி, அவை நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது உங்கள்கிட்ட என்ன கொடுக்க இருக்குன்னு கேட்டா பதிலோட வருவீங்களா? சரி, இந்த வாரம் முழுக்க தேடுங்க. என்னிட்ட தடையின்றி கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது, இது அடுத்த வாரம் பதில் சொல்லணும். இல்லை, நான் சொல்லி போட்டேன் என்ற பதில நீங்க. ஆனா வேற வேறையா இருக்குமா? அது என்ன மாதிரி இருக்கணும், வேற வேறையா இருக்கும். சில நேரங்களில் வெளியால சொன்னா ஆக்களுக்கு சிரிப்பாவும் வரும். அதை பற்றி கவலை இல்லை. அது எல்லாமே படைத்தவன் தந்தது. அருள் கொடை. அந்த கொடையாக வைத்திருப்பதை மூடி வச்சிருக்க கூடாது. அது அப்படியே துறந்து விட வேணும். நிம்மதியான நித்திர வரும். நன்றி, மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும். மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மகிழ்வையும் சொல்லி நிறைய செய்கிறேன். இன்று பாம்பகத்தால ஏற்படுத்திய ஞாயிற்றுக்கிழமை குட்டி விழாதல்ல, இன்று 12,000 தாண்டி என்னுடைய அடிகள். மிக்க நன்றி உங்களுக்கு, பாம்பகத்திற்கு மிக்க நன்றி. மிக மிக சந்தோஷமான அவ்வளவு எனர்ஜி, எனக்கு அவ்வளவு சக்தி கிடைச்ச மாதிரி. மிக்க நன்றி. அது மகிழ்ச்சியானது. 12,000 அடி என்றால் 12க்கும் 15க்கு போச்சுன்னா ஒரு நாளுடைய எனக்கு இல்லையே 4,858. என்ன தெரியும், அடிக்கடி வெளியில் எடுத்துக்கொண்டே இருந்தேன். நான் பாக்கெட்டில் வச்சால் வந்திருக்கு 4,858 அடிகள் நடந்திருக்கு. இன்னும் அந்த வட்டம் முழுமை பெறவில்லை. அப்போ திருப்பி நடக்கணும். நல்லது, நடப்போம். நன்றி. அதுபோல நாங்கள் நடந்து கொண்டே வாழ்வோம். மிக்க நன்றி. யோகா பற்றின முடிவையும் அறிவிக்க போறீங்களா? இல்லை. அப்ப அடுத்தவங்களோட லீவு நாள் அப்போ அப்ப இன்றைய தவிர்க்கப்பட்ட யோகா நாளை இடம்பெறும். ஆனா இன்றைய 2வது பெற்றோர் தெய்வம் பேச வேண்டிய தலைப்பு அது கட்டாயமா. யோகா உள்ளத்துக்கும் உடலுக்கும் என்றால் இன்றைய தலைப்பு எங்களுடைய வாழ்க்கை சிந்தனைக்கும் அது உதவியாக இருக்கும். அவை இணைந்து இதுவரைக்கும் நின்ற எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வாழ்த்துக்கள்.